எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கணும். வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இன்னிலிருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் இரவுடன் கலந்த மர்மம். இந்த கதையில வரக்கூடிய பெயர், நிகழ்வு, இடம், காலம் எல்லாமே முழுக்க கற்பனையானது. இது யாரை பத்தியும் எதுக்காகவும் குறிப்பிட்டு சொல்லப்படல. இது யாருடைய மனசையும் புண்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட கதை கிடையாது. இந்த கதை முழுக்க முழுக்க ஒரு பொழுதுபோக்குக்காக கற்பனையாக சொல்லப்பட்ட கதை. இரவுடன் கலந்த மர்மம் கதை முழுக்க முழுக்க கற்பனையானதே, பொழுதுபோக்குக்காக மட்டும். நல்ல இரவு நேரம். இரவுனாலே மர்மங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய பேர்த்துக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இரவு நேரத்துல நிலாவோட வெளிச்சம் மட்டும் தெரிஞ்சிட்டு இருக்குது. எல்லாரும் கண்டிப்பா தூங்கிருப்பாங்கிற ஒரு நடு இரவு. அந்த நேரத்துல மக்கள் நடமாட்டம் ரொம்பவே கம்மியா இருக்கக்கூடிய ஏரியா அது. அங்கிருந்து இடது பக்கமா போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி தான் குடியிருப்புகள் ஆரம்பம். அதுவும் அப்பார்ட்மெண்ட்ஸு அங்கங்க இடைவெளி விட்டு. அங்கிருந்து மறுபடியும் வலது பக்கமா ஒரு 1/2 கிலோமீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் வந்தோம் அப்படின்னா ஒரு 7-8 வீடுகள் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதி. அங்கங்க நிலங்கள் விற்கிறேன்னு சொல்லி போர்டு போட்டிருக்கக்கூடிய இடம்தான் அது. சொல்லப்போனா ஆட்கள் நடமாட்டம் குறைவுனே வச்சுக்கலாம். அதுதான் கரெக்டாகவும் இருக்கும். அப்பேற்பட்ட இடத்துல உடல் முழுவதும் ரத்தங்களோட துணியெல்லாம் அங்கங்க கிழிஞ்சிருக்க, கன்னங்கள் தலையில எல்லாம் பயங்கரமா அடி. தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக போராடின மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய காயங்கள் நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அந்த போராட்டத்துல தோல்வியுற்று இறந்து போன ஒரு உடல் அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன குளத்துக்கு பக்கத்துல கிடக்குது. அடிச்சு போட்டா ஏன்னு கேட்கறதுக்கு கூட யாரும் வராத ஒரு இடம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்பேற்பட்ட ஒரு இடம். அந்த நேரத்துல ஒரு ஃபேண்ட்டை போட்டுக்கிட்டு காலில் ஷூ சத்தத்தோட ஒரு உருவம் அந்த டெட் பாடிக்கு பக்கத்துல நெருங்கி வருது. கையில ஒரு பக்கத்துல ஒரு பெரிய குச்சி மாதிரி இரும்புலையும், இன்னொரு பக்கத்துல பெரிய கத்தி மாதிரி ஒன்று இருக்கு. தோல்ல ஒரு சாக்கு பையோட அந்த உருவம் அந்த டெட் பாடிக்கு பக்கத்துல வந்து நிக்குது. தான் இடது கையில வச்சிருக்கக்கூடிய அந்த இரும்பு குச்சியை எடுத்து டெட் பாடினுடைய முகங்களை திருப்பி திருப்பி பார்க்குது. தான் தோல்ல போட்டிருக்கக்கூடிய அந்த பையை எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டு தான் கையில் வச்சிருக்கக்கூடிய பெரிய கத்தியை வச்சு அந்த டெட் பாடினுடைய அங்கங்களை வச்சு வச்சு பார்க்குது. எந்த இடத்துல வெட்டுனா சரியா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பேண்ட் ஜோப்பில் வச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன பாட்டிலை தான் கையால் எடுக்குது. ஏற்கனவே எந்த ரேகைகளும் படக்கூடாதுன்னு பக்காவா உடல் முழுவதும் துணிகளையும் கையில் க்ளவுஸும் போட்டிருந்த அந்த உருவம் அந்த பாட்டிலை எடுத்து மூடியை ஓப்பன் பண்ணி இறந்து போயிருக்கக்கூடிய டெட் பாடினுடைய முகத்தில் ஊற்றுது. இறந்து போன உயிர் தானே, மேலே விழுந்தது ஆசிட்னு கூட தெரியாமல் அப்படியே படுத்துட்டு இருக்க. கொஞ்ச நேரத்தில் வெடிப்பு சத்தத்தோட முகமெல்லாம் உரிய ஆரம்பிக்குது. எலும்புகள் எல்லாம் கிட்டத்தட்ட அப்படியே தெரிஞ்சு மூஞ்சில் இருக்கக்கூடிய தோள்கள் சருமங்கள் எல்லாமே உருக ஆரம்பிக்குது. ஒரு 10 நிமிஷம் இடைவெளிக்கு அப்புறமா அந்த உருவம் தான் கையில் இருக்கக்கூடிய பெரிய கத்தி எடுத்து அந்த டெட் பாடியை அணு அணுவா வெட்ட ஆரம்பிக்குது. தன்னால் எவ்வளோ வேகமாக எவ்வளோ ரொம்ப மெல்லிசாக வெட்ட முடியுமோ அந்த மாதிரி வெட்டி தான் கொண்டாந்துருக்கக்கூடிய சாக்கு பைக்குள்ளே சேர்த்த ஆரம்பிக்குது. சாக்குப்பை நிரம்பி போகவே போட முடியாத ஒரு சில பாகங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்துல தூக்கி எறிஞ்சிட்டு தான் கொண்டாந்த வெள்ளை கலர் கயிற்றுல அந்த சாக்கை கட்டி அந்த சாக்கை அப்படியே அந்த குளத்துக்குள்ள தூக்கி எறியுது. எரிஞ்சதுக்கு அப்புறமா தான் பண்ணின எந்த விதமான விஷயங்களும் தெரியக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய இரத்த கரைகள் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணி மூலமாகவே எடுத்து ஊற்றிட்டு அங்கிருந்து கிளம்பிடுது. பண்ணின தவறு யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு தடயத்தை கூட விடாமல் நல்லா செக் பண்ணிட்டு அந்த உருவம் மெல்ல மெல்ல அங்கிருந்து விலக ஆரம்பிக்குது. காட்டு பகுதியில கூட்டமா நிக்க தள்ளுங்க தள்ளுங்கன்னு சொல்லிக்கிட்டு கான்ஸ்டபிள் மெல்ல மெல்ல நகர்ந்து வராரு. தள்ளுங்கப்பா, இன்ஸ்பெக்டர் வர நேரமாச்சு, தள்ளுங்க. ஜிஹெச்ல இருந்து ஆள்லாம் வர சொல்லியாச்சு, அவங்களும் வந்துருவாங்க. சும்மா எப்படி நின்றுட்டு இருந்தா என்ன பண்றது? கான்ஸ்டபிள் விக்னேஷ் சொல்லிக்கிட்டே கூட்டத்தை விளக்கிட்டு இருக்க. கூட்டம் விலகின அடுத்த நிமிஷம் ஜீப் சத்தம் கேட்டு திரும்பி பார்க்க இன்ஸ்பெக்டர் குரு ஜீப்ல வராரு. இன்ஸ்பெக்டர் வந்த ஜீப்புக்கு முன்னாடி போய் நின்ன கான்ஸ்டபிள் வந்து நின்ன ஜீப்ல இருந்து இறங்கின குருவை பார்த்து ஒரு சல்யூட் அடிக்கிறாரு. குரு ரெஸ்பான்ஸ் பண்ணவே, என்னாச்சு விக்னேஷ், எப்போ நடந்துச்சாமா?
சார் நேற்று நைட் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். நான் ஃபாரன்சிக்கு, ஜிஹெச் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன் சார். அவங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்க தானே? ஆ, சொல்லிட்டேன் சார். வந்துடுவாங்க. யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது? தோ அங்கே நிற்கிறாரே சார், அவர் தான் சார். அவரை கை காமிக்கவே அவர் அங்கிருந்து வேகமா வந்து தான் துண்டெடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு வணக்கம்னு சொல்றாரு. உடனே குரு, ஐயா அதெல்லாம் தேவையில்லைங்க. நீங்க ஏதாவது தப்பா பண்ணுனீங்க. இன்னும் துண்டெடுத்து இடுப்பு கட்டி வணக்கம் சொல்லணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. துண்டெடுத்து தோல்ல போட்டு தைரியமா பதில் சொல்லுங்க. எப்ப பார்த்தீங்க? காலை தான் பார்த்தேங்க தம்பி. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்க. தம்பி, வழக்கமா காலையில நானு இளநீ வெட்டுறதுக்காக தோப்புக்கு போவேன். நாங்க வேற ஒரு இடத்துல தான் இளநீ வெட்டுறோம். அந்த தோப்புக்கு போய் இளநீ வெட்டிட்டு போனா தான் சரியா இருக்கும். அப்படிதான் இன்னைக்கு காலைல ஒரு 7 மணிக்காட்ட அந்த இடத்துக்கு இளநீ வெட்ட போலான்னு சொல்லிட்டு சைக்கிள்ல போயிட்டு இருந்தேன். அப்பதான் தம்பி கண்ணுக்கு என்னமோ மாதிரி தெரிஞ்சுச்சு. காக்காலாம் தெரிஞ்சிச்சு. நாய் 2, 3 சுத்திட்டு கிடந்துச்சு. முதல்ல அது ஏதாவது மிருகமா இருக்குமோன்னு நினைச்சேன். இளநீ வெட்டிட்டு திரும்பி வரும் பொழுது ஒரு 8:15 இருக்கும். அப்ப மறுபடியும் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுச்சு, மனசுக்கு ஏதோ சிரமமா இருக்குதேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா மனுஷ உருவம் செத்து கிடக்குது. அதனால தான் என்ன பண்றதுன்னு தெரியாம பயலுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவன் உங்களுக்கு சொல்லியிருப்பானாட்டிருக்குது. நான் இங்கிருந்து போனா என்ன சந்தேகப்படுவீங்கன்னு பையன் சொன்னங்காட்டி தான் நான் இங்கேயே இருக்கேன். உங்க பையன் அதோ அங்க நிக்கிறான் தம்பி. காலேஜுக்கு கூட போகல. இன்னைக்கு லீவு போட்டுட்டான். அந்த பையனு பக்கத்துல வர, என்னாச்சு தம்பி? சார் அப்பா சொன்னதா சார். என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்பா காலைல ஒரு 8:15 8:30 நான் காலேஜ் கிளம்பிட்டு இருக்கும்போது கால் பண்ணாரு. இளநீ வெட்ட போற தோப்புக்கு பக்கத்துல ஒரு பொணம் ஒன்று கிடக்குது. எப்படியாவது யார்ட்டையாவது சொல்லணும்னு சொன்னாரு. ஸோ ஆல்ரெடி என் காலேஜில் அவேர்னஸ்க்கு வந்த உங்களுடைய ஸ்டேஷன் நம்பர் எங்கிட்ட இருந்துச்சு. அதனால தான் சார் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். வெரி குட். ஓகே. டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு நீ காலேஜுக்கு கிளம்பு. ஓகே சார். கான்ஸ்டபிள் விக்னேஷ் கிட்ட திரும்பினவரு, ஏன் விக்னேஷ், என்ன காரணமா இருக்கும்? யார் என்னன்னு தெரிஞ்சிச்சா? சார், மூஞ்சில பலத்த காயம் சார். கண்ணு பக்கத்துல எல்லாம் நல்லா வீங்கி கிடக்குது. கண்ணமெல்லாம் ஒரே புஸ்ஸுன்னு கிடக்குது. பார்க்கறதுக்கு அந்த பொண்ணை போட்டு அடி அடி நடிச்சிருக்காங்க சார். கழுத்துல, காதுல, கையில இருந்த நகை ஒண்ணு கூட கிடையாது. அதனால கொள்ள கும்பல் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஏன் விக்னேஷ்? சொல்லுங்க சார். ஏற்கனவே இந்த ஏரியால இந்த மாதிரி பிரச்சனை அதிகமா இருக்குல்ல? ஆமா சார். 3 மாசத்துக்கு முன்னாடி இப்படிதான் ஒரு ஆம்பளைய அடிச்சு போட்டு அவர்ட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால பலத்த காயத்தோட ஸ்டேஷனுக்கு வந்து சொன்னாரு. ஆனா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவர் இறந்துட்டாரு சார். அப்ப இருந்து இந்த கேஸ் எதுவும் கண்டுக்கலையில்ல சார். அதுக்குள்ள நிறைய விஷயங்கள்லாம் வந்துருச்சு. சொன்ன விக்னேஷ பார்த்து, ம், ஒரு விஷயம் வந்து இன்னொரு விஷயம் மறந்தா நாமளே நம்ம கடமையை செய்யறதில்ல. சரி, இந்த ஏரியா சுத்தி கேளுங்க. இந்த பொணத்துக்கு யாரு அடையாளம் காட்டுறாங்களோ அவங்கள கூட்டிட்டு வாங்க ஸ்டேஷனுக்கு. ஃபாரன்சிக்ல வந்தாங்கன்னா செக் பண்ணணும். அதே மாதிரி ஜிஹெச்சுக்கு தாட்டி போஸ்ட்மார்ட்டம் தாட்டி விடுங்க. அதுக்குள்ள நியூஸ் பேப்பர்ல எல்லாம் கொடுங்க. ஆட்கள் யாராவது தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா ஸ்டேஷன்ல வந்து சொல்லிட்டு ஜிஹெச் கூட்டிட்டு போய் காமிச்சுக்கலாம். சரி சார், எல்லாமே பண்ணிடுறேன். சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் குரு ஒரு 4 எட்டு முன்னாடி வந்து அந்த ஏரியாவை சுத்தி பார்க்குறாரு. ஏரியாவுடைய வலது பக்கத்துல கண்ணுக்கு தெரிஞ்சது தூரமா ஒரு 4, 5 அபார்ட்மெண்ட்டு. அதுக்கு இந்த பக்கமா திரும்பி பார்க்க அங்கங்க ஏதேதோ டிஷ் வச்ச மாதிரி தூர தூரமா தள்ளி இருக்கக்கூடிய வீடுகளோட ஏரியா தெரியுது. விக்னேஷ் அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாத்திட்டையும் விசாரிச்சுட்டு இருக்க ஒரு 15 நிமிஷம் அந்த ஏரியாவை சுத்தி பார்த்த இன்ஸ்பெக்டர் குரு விக்னேஷ் விக்னேஷை கூப்பிட்ட அடுத்த நிமிஷம் விக்னேஷ் ஒடியாந்து வந்து பக்கத்துல நிக்கிறாரு. சொல்லுங்க சார், இந்த ஏரியாவை கொஞ்சம் விசாரிக்கணுமே. ஏன்னா இந்த ஏரியால இந்த மாதிரி கொலை நடக்கிறது இதுவே கடைசியா இருக்கணும். சார், இந்த பக்கம் வீடுகள்லாம் ரொம்ப கம்மி சார். இடம்லாம் விலை கம்மியா வருதுன்னு சொல்லிட்டு அவன் வாங்கி வீட்டை கட்டிடுறான். ஒண்ணா கட்டுன வீடு இடிஞ்சு போயிருது, இல்லைன்னா இந்த மாதிரி கொலை நடக்குது சார். இதுக்கு சொல்யூஷன்னு சொன்னா ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் தான் சார் வைக்கணும். நாம இது எப்படி சார்? ஆட்கள் நடமாட்டமே இல்லாத இடத்துல வீட்டையும் கட்டி வச்சிடுறாங்க, கல்யாண மண்டபத்தையும் கட்டி வச்சிடுறாங்க. இடம் விலை கம்மியா வருதுன்னு சொல்லிட்டு குடியிருப்புகள் கட்டி வச்சு நம்மளை போட்டு சாகடிக்கிறாங்க சார். விக்னேஷ், நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாமே சரிதான். இப்ப இருக்கிற காலத்துக்கு ஏதாவது ஒரு சொந்த வீடு, சொந்த நிலம், நமக்குன்னு ஏதாவது ஒண்ணு வேணும்னு எல்லாரும் அப்படி பண்றாங்க. அதுக்காக நாம பாதுகாப்பு கொடுக்காம போயிட முடியுமா என்ன? சார், ஏற்கனவே இந்த ஏரியாவில் நடந்த கொள்ளையெல்லாம் அப்படியே பெண்டிங்லே தான் சார் கிடக்குது. அதெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சோம்னா நாம இப்ப கண்டுபிடிக்க முடியாது சார். என்ன சொல்ல வர்றீங்க? அதோட சேர்த்து இந்த கேஸை போட்டலான்னு சொல்றீங்களா? இல்ல இவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பேரண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னா, இல்ல ஹஸ்பண்டோ யாராவது ஒருத்தர் வந்தாங்கனாலோ கொள்ளை அடிச்சவங்க கொண்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்களா? கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. மறுபடியும் இதே லைன்ல இதே மாதிரி ஒரு கொலை நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? சார், அது வந்து பாருங்க விக்னேஷ், நான் இந்த ஸ்டேஷனுக்கு வந்து 6 மாசம் ஆகுது. நம்ம முன்னாடி இருந்த மாதிரி எஸ்பி இப்போ கிடையாது.
முன்னாடி இருந்த எஸ்பியா இருந்தால் கூட கேஸை இதோட க்ளோஸ் பண்ணிடலாம், நாம் பார்த்துக்கலாம், நமக்கு எதுக்கு தொந்தரவுன்னு அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் பேசி அப்படி இப்படின்னு சொன்னோம்னா க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சு. நானும் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ வந்திருக்கிற எஸ்பி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இந்த ஏரியாவில் அதிகமான பிரச்சனைகள் நடக்குதுன்னு ஏற்கனவே ஒரு மீட்டிங்கில் எங்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஸ்டேஷனுக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கிறதுனால நாம் இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன ஏதுன்னு பார்த்து தான் ஆகணும். அதனால இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கலாம்னு நான் முடிவு பண்ணணும். அதுக்கு முதல்ல இந்த பக்கமாக இருக்கக்கூடிய எல்லா அப்பார்ட்மெண்ட் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுங்கள். இந்த பக்கம் இருக்கக்கூடிய வீடுகளில் நிச்சயமாக சிசிடிவி இருக்கும். அப்படி இல்லைன்னா வைக்க சொல்லி நம்ம வலியுறுத்தணும். நம்மளுடைய பாதுகாப்புக்கும் நம்மளுடைய தேவைக்கும் கிடையாது, அந்தந்த வீட்டில் இருக்கிறவங்களோட பாதுகாப்புக்காக நம்ம அவங்கள சிசிடிவி வைக்க சொல்லணும். புரிஞ்சா? புரியுது சார். 3 கான்ஸ்டபிளை விட்டு சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ண சொல்லுங்கள். இந்த இடத்துலேருந்து 4 பக்கத்துலேயுமே 3லேருந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் தரோவாக செக் பண்ணணும். நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம். சரி சார், பண்ணிடலாம் சார். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. வந்தவங்க எல்லாரும் செக் பண்ண ஜிஹெச்லேருந்து வந்து டெட் பாடி எடுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடியவங்க கிட்ட என்கொயரி, கான்ஸ்டபிள்ஸு எல்லாரும் ரொம்ப பரபரப்பாக இந்த டெட் பாடி யார் தான் இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு காட்டுத்தீ மாதிரி விஷயம் ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. இருக்கிற எல்லாருடைய ஃபோன்லேயுமே எல்லா சோசியல் மீடியாலேயுமே விஷயங்கள் பரவிக்கிட்டே இருக்குது. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா பக்கத்தில் வந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ், சார் டெட் பாடியை பார்த்த வரைக்கும் நிறையா ரேகைகள் இருக்குது, கைரேகைகளை வச்சு என்ன ஏது நம்ம கண்டுபிடிக்கலாம், லேபுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், நிறையா சாம்பிள்ஸ் எடுத்து வச்சுருக்குறோம், பார்த்தா அடித்து கொண்டிருக்கிறாங்க, கழுத்தில் காதில் கையில் இருக்கக்கூடிய எல்லா நகைகளையும் எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கொள்ளை அடிக்க வந்தவங்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா செயினை பிடிச்சி இழுத்த, வலையில் பிடிச்சி கழட்டின, காதில் தோடை பிடிச்சி இழுத்த எல்லா தடயங்களும் இருக்குது. அப்புறம் தலையில் பலத்த அடி, கை கால்களில் பலத்த அடி. நீங்கள் அதுக்கப்புறம் ஃபர்தராக ஜிஹெச்சு கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாருங்கள். நாங்கள் எங்களுடைய டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறோம். இன்ஸ்பெக்டர் குரு பேசிகிட்டு இருக்கவே பின்னாடி இருந்து ஒரு பெரிய அழுகுரல் சத்தம் கேட்குது. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு கார்லேருந்து ஒரு கும்பல் வேகமாக இறங்கி வருது. ஒரு அம்மா, பின்னாடி 2-3 ஆண்கள், வலது பக்கத்துலேருந்து இன்னொரு அம்மா, டிரைவர் சீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள்னு சொல்லிட்டு எல்லாரும் வேகமாக ஒடியார அந்த அம்மா நெஞ்சா அடிச்சுக்கிட்டு ஒடியாடுறாங்க. கான்ஸ்டபிள், ஏம்மா இருங்க, என்ன விஷயம்? ஐயா, பிள்ளை ஒன்று செத்து போச்சுன்னு எல்லா பக்கத்துலேயும் கேள்விப்பட்டோம், நாங்களும் விசாரித்தோம், இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த பிள்ளையை நாங்கள் பார்க்கலாமாங்க ஐயா? எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரியே இருக்குதுங்க. இருங்க, பொறுமையாக இருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கமிச்சு வந்திருந்தீங்கன்னா ஜிஹெச்சு தூக்கிட்டு போயிருப்போம். இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். வேகமாக வந்த விக்னேஷ் இன்ஸ்பெக்டர் கிட்ட விஷயத்த சொல்ல குரு உடனே வேகமாக அவங்க கிட்ட போய், நீங்கள் யார்? ஐயா, என் பேர் தனபாக்கியங்க, இங்கே தாங்க பக்கத்தில் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறேங்க, சொந்த வீடு தாங்க. பையனுக்குமே மருமகளுக்கு கல்யாணம் ஆகி இப்போ தாங்க ஒரு 15 நாள் ஆகுது. 2 பேரும் சினிமாவுக்கு போகிறேன்ட்டு நேற்று நைட்டு வந்தாங்க. இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வரல. நாங்களும் என்ன ஏதா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்த்தோம். ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க 2 பேரோட ஃபோனு எடுக்கவே இல்லை. என்ன நடந்திருக்குமோன்னு காலிலேருந்து உசுரை பிடிச்சி கையில் வந்துட்டு தேடலான்னு சொல்லி நினைக்கும் பொழுதுதான் ஃபோனில் எல்லாம் பார்த்தோம், விஷயம் எல்லாம் ஊர் முழுக்க கேள்விப்பட்டோம். அதனால தாங்க ஐயா ஒடியாந்துருக்குறேன். பொறுமையாக இருங்கம்மா. இறந்து போயிருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான். இங்கே எந்த பயனும் கிடையாது. ஜென்ஸோட டெட் பாடியோ இல்லை ஜென்ஸ் இருந்ததுக்கான அடையாளமோ எதுவுமே இல்லை. அதனால முதல்ல இது உங்கள் வீட்டு பசங்களாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படாதீங்க. எதுக்கும் டெட் பாடி ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்க. சொன்ன உடனே தனபாக்கியம் மெல்ல நடந்து டெட் பாடிக்கு பக்கத்தில் போகிறாங்க. கூட இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், சொந்தக்காரங்க எல்லாருமே போக ஸ்ட்ரெச்சரில் வெள்ளை கலர் துணி போத்தி இருக்கக்கூடிய அந்த உருவத்தை மெல்ல ஜிஹெச்னுடைய ஸ்டாஃப் ஓப்பன் பண்ணி காட்ட 1 நிமிஷம் பார்த்து புரியாமல் அடுத்த நிமிஷம் கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க தனபாக்கியம். ஐயோ சீலா, என்ன ஆச்சு சீலா அப்படின்னு கத்த, என்னம்மா சொல்கிறீங்க? இது ஆமாங்க ஐயா, இது என் மருமக தான். இந்த சேலை எனக்கு நல்லாவே தெரியுமே. அவளுக்கு மூஞ்சில் இருக்கக்கூடிய அடையாளங்கள், கழுத்தில் இருக்கக்கூடிய தழும்புகளே எனக்கு நல்லா தெரியுங்க ஐயா. இது என்னோட மருமக தாங்க ஐயா, சீலான்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்மா அழுக ஆரம்பித்த உடனே இப்போ இன்ஸ்பெக்டருக்கும் அங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி மனசுக்குள்ளே கேட்டுட்ருக்க அந்த அம்மா டக்குன்னு அழுகையை நிறுத்திட்டு, அப்போ மனோஜ் எங்கே போனான்னு தெரியல ஐயா, என் பையன் மனோஜ். அப்போது மனோஜ் எங்கே தான் போயிருப்பாரு? சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆட்டோ ஒன்று அந்த குடியிருப்பு பகுதியில் வந்து நிற்கிது.
அதுலேருந்து வெளியில் இறங்குறா மதுமதி. வெளியில் இறங்குனவ தங்கிட்ட இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு லக்கேஜ் எடுத்து வெளில வச்சுட்டு தன் கையில் இருக்கக்கூடிய பேக்ல இருந்து பர்ஸ் எடுத்து ஆட்டோக்காரருக்கு பணத்தை கொடுத்துட்டு அங்கே நிற்கிறா. அங்கேருந்து பார்க்கும் பொழுது அவளுக்கு கண்ணு கெட்டின தூரத்துல எல்லாம் வீடு தெரியுது. ஆனால் ஒன்னொன்றுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகம். எண்ணி பார்க்குறா. 1 2 3 4ன்னு 7 வீடு மட்டும்தான் இருக்குது. இந்த வீட்டில் நாம் போக போகிறது எந்த வீடு யோசிச்சுக்கிட்டே தான் கையில் இருக்கக்கூடிய மேப் எடுத்து பார்க்கும் பொழுது அங்கே வலது பக்கத்தில் 4 வீடு, இடது பக்கத்தில் 2 வீடு, அதெல்லாம் வலது பக்கமா இடது பக்கமான்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு வீடுன்னு இருக்கு. அதில் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய 2வது வீடு தான் மதுமதி போக வேண்டிய வீடு. திரும்பி பார்க்கவே ஆட்டோக்காரரு ரொம்ப தூரம் போயிட்டாரு. ஐயையோ, கேட் ஆரம்பிச்சோனையுமே அவர் தாட்டி விட்டது தப்பா போச்சே. கம்முன்னு வீட்டுக்கு முன்னாடி போய் இறங்கியிருக்கலாமா? இந்த வெயில்ல. ம் மே மாதம் இன்னும் வரவே இல்லை. அதுக்குள்ளே வெயில் போட்டு வாட்டுன வாட்டுது. சொல்லிக்கிட்டே தங்கிட்ட இருக்கக்கூடிய 2 பெட்டி தோல் பை எல்லாத்தோட சேர்த்திக்கிட்டு மெல்ல மெல்ல அசைஞ்சு அசைஞ்சு அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறா. சாம்பல் கலரில் பெயிண்ட் அடிச்ச அந்த வீடு. சுற்றி காம்பவுண்டு, ஒரு பெரிய கேட்டு, கீழே ஒரு வீடு, மேலே ஒரு வீடு, வீடுகளுக்கு பக்கத்தில் அங்கங்கே செடி, சுற்றி ரொம்ப தூரம் தள்ளி தான் இன்னொரு வீடு. ஆனால் வலது பக்கமாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 35 அடிக்குள்ள இன்னொரு வீடு இருக்குது. ரோஸ் கலரில் பெயிண்ட் அடிச்சது. கீழே மட்டும் ஒரே ஒரு வீடு, மேலே சாதாரணமான ஒரு மொட்டை மாடி. பின்னாடி இருக்கக்கூடிய 4 வீடு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு காலிங் பில் அமுத்தி 10 நிமிஷம் ஆயும் ஆள் உள்ளே இருந்து வரவே இல்லை. அந்த 10 நிமிஷமும் மதுமதிக்கு டைம் போயிடுச்சு. ஒவ்வொரு வீடு எப்படி இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்கும், இங்கேருந்து கடைக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும் பொழுதே கரெக்டாக அடுத்த வாட்டி காலிங் பில் அமுத்தலாம் நினச்சி கையை கொண்டு போகும்போது வீட்டுக்குள்ளேருந்து ஒரு ஆள் கதவை திறந்து வெளியில் வர்றாங்க. கதவை திறந்த உடனே அங்கங்கே வெள்ளை முடியோட சேலை ஒன்றை கட்டிக்கிட்டு பார்க்கறதுக்கு நெத்தியில் பொட்டு வச்சு அவங்க அம்மா சாயலில் இருக்கக்கூடிய ஒரு பெண் கதவை திறக்க பார்த்தவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. கதவை திறந்தவங்களோட முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு. கண்ணில் கண்ணாடியோட மெல்ல மெல்ல நடந்து வந்து கேட்டு திறந்து வாமா அப்படின்னு கூப்பிட உள்ள லக்கேஜ் எடுத்துக்கிட்டு போகிறா. ஆண்டி, என்னுடைய பேர் தான் மதுமதி, ரைட்டா? ஆமாம் ஆண்டி, நான் தான் உங்களுக்கு கால் பண்ணி எல்லாம் தெரியும். உன்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் இருந்த உன் டிபி பார்த்தேன். ஆண்டி, என்னடா நான் ட்ரெண்டிங்காக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியா? ஆமாம்மா, நான் இந்த காலத்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டேன். சரி சரி, வா நாம் உள்ளே போய் பேசுவோம் சொல்லிட்டு லக்கேஜோடு அவள் உள்ளே போக செப்பல்லாம் கழட்டிட்டு உள்ளே போய் உட்கார்றா. அவங்களும் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி எடுத்து கொண்டாந்து அவன் முன்னாடி வச்சுட்டு, இரு நான் டீ போட்டு வந்துடுறேன். ஆண்டி இருக்கட்டும் ஆண்டி, இருமா வரேன். ஆண்டி உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டி உள்ளே போயிடுறாங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கிளம்பிச்சு. ட்ரேயில் 2 டீ, 2 இதில் வந்து பிஸ்கட்டு ஸ்நாக்ஸ்ன்னு கொண்டாந்து வச்சுட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சோஃபாவில் உட்காந்து டீ ஒன்று கையில் எடுத்துகிட்டு அவளுக்கும் டீ ஒன்று எடுக்க சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க நிர்மலா. உன் பேர் மதுமதி, அப்புறம் உன்னோட டீட்டெயில்ஸ்லாம் என்னன்னு நான் இங்கே வந்து கேட்டுக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, சொல்ல முடியுமா? ஆண்டி, மதுமதி, எம்பிஏ முடிச்சிருக்கேன். இங்கேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்என்சி கம்பெனியில் இப்போ தான் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணியிருக்கேன். வீடு தேடி தேடி பார்த்தேன். லோக்கலில் நிறைய இருந்துச்சு, ஆனால் ரெண்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கு ஆண்டி. அப்போது நெட்டில் செக் பண்ணி பார்க்கும்பொழுது தான் உங்கள் வீடு காமிச்சிச்சு. வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, வாடகையும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால தான் ஆண்டி ஸ்டே பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இங்கேருந்து ஆஃபீஸ்க்கு 25 மினிட்ஸ் ஆகும் ஆண்டி. கேப் இருக்குது, கேப்லேருந்து வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஊர்லேருந்து நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவேன். இந்த ஊர் உங்களுக்கு? திருச்சி ஆண்டி. சரி, ஓகே ஆண்டி. அட்வான்ஸ் எவ்வளோ என்ன ஏதுன்னு நேரில் சொல்கிறேன்னு சொன்னீங்க. என்னன்னு சொன்னால் நான் கொடுத்துருவேன். ரெண்ட்டு நான் சொன்ன மாதிரியே 5000மா. அதுக்கு 6 மந்த்ஸ்க்கான அட்வான்ஸ் கொடுத்தா போதும். ஆண்டி நிஜமாலுமே வா? ஆமாம்மா. ஆண்டி, இந்த ஏரியாவில் இந்த ஊரில் வெறும் 6 மந்த்துக்கான ஒரு ரெண்ட்டை மட்டும் நீங்கள் கேட்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. சரிம்மா, இருக்கட்டும். தண்ணி பில்லு, கரண்ட் பில் இதெல்லாம் தனித்தனியாக இருக்கும். சாப்பாடு ஏதாவது இல்லை ஆண்டி, எனக்கு சமைக்க தெரியும். நான் அப்பாட்ட சொல்லி வேணுங்கிற பொருளாக கொண்டாட சொல்லிடுவேன். சரிம்மா, ஓகே. ஆண்டி, கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்க வேண்டாம். வீட்டில் அங்கிள் சிரிப்பு சிரிச்சதுக்கப்புறமா அங்கிள் யாருமே கிடையாதும்மா. அவர் இறந்துட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஆக போகுது. எனக்கு ஒரே ஒரு பொண்ணு. அவளை நான் பெங்களூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்துருக்கேன். அவளும் வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு டெக்னிக்கல் போர்டில் ஹெட்டாக இருக்கா. மருமக கவர்மெண்ட் ஜாப்பு. ஒரே ஒரு பேரன்.
எப்பாவது லீவுக்கு வந்துட்டு போவாங்கம்மா. இங்கே இருக்கிற பெங்களூர்லேருந்து என்னை வந்து பார்க்கறக்கே அவங்களுக்குலாம் நேரம் பத்த மாட்டேங்குது. இன்னும் ஃபாரின் போகிறன்னு வேறு பிளான் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க வரும்போது வருவாங்க. நான் தனியாக தான் இருக்கேன். சரி ஆண்டி. சொல்லிட்டு மது அங்கேருந்து லக்கேஜில் எடுத்துகிட்டு வீட்டு சாவி வாங்கிட்டு மெல்ல மெல்ல மேலே ஏறி போய் வீட்டை திறந்து லக்கேஜை உள்ளே வச்சுட்டு வீட்டை சுற்றி பார்க்குறா. நிஜமாலுமே ஃபோட்டோவில் பார்த்ததை விட நல்லா சூப்பராக இருந்துச்சு வீடு. ஜிஹெச்லேருந்து வெளியில் வந்து தன்னோட ஃபோன் எடுத்து இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு எஸ்ஐ கோபி. கையில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வச்சுருக்க. ஃபோன் பண்ணினவர், சார் சொல்லுங்கள் கோபி, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டு சார். என்ன சொல்கிறாங்க? சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பிரகாரம் அந்த பொண்ணுக்கு பாலியல் ரீதியாக எந்த விதமான வன்கொடுமைகளும் நடக்கலை சார். நகைகளை பறிக்கிறதுக்காகவும் அந்த பொண்ணுட்டு இருக்கக்கூடிய உரிமைகளை பிடுங்கிறதுக்காகவும் தான் அந்த பொண்ணை சித்திரவதைப்படுத்தியிருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க இது கொள்ளைக்கான வேலை தான் அப்படின்னு நல்லாவே தெரியுது சார். சரி கோபி, சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் ஃபுல்லாக செக் பண்ண சொன்னே பண்ணிகிட்ருக்காங்களா? ஆமாம் சார். ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2-3 கான்ஸ்டபிள், பக்கத்து ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2-3 கான்ஸ்டபிள் எல்லாரையும் வர சொல்லி சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல்லாக செக் பண்ண சொல்லியிருக்கேன் சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறக்காக தான் வந்தேன் சார். இப்போது நானும் அந்த ஏரியாவுக்கு போயிடுவேன். சரி கோபி, நான் எஸ்பி மீட்டிங்காக போயிட்டுருக்கிறேன். அந்த இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் ஏதானா நீங்கள் இமீடியட்டாக எனக்கு கால் பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டும் தயங்க வேண்டாம். எஸ்பி மீட்டிங்கில் இருந்தாலும் எஸ்பி கூப்பிட்ருக்கிறதே இது ரிலேட்டடாக பேசவா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் மீட்டிங் போயிட்டு வந்துடுறேன். சரி சார். காலையில் ஒரு 8:30 மணி அப்படிங்கும் பொழுது வீட்டு மேலேருந்து வேக வேகமாக ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு ஓடியாடுறா மதுமதி. அம்மா, கேபுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், வந்துட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சுமா. ஆஃபீஸுக்கு ஜாயின் பண்ண புதுசுலேயே அப்படி லேட்டாக போயிட்டு இருந்தேன். நான் அவ்வளோதான். அதுக்குன்னு சாப்பிடாம போவையா? சாப்பாடெல்லாம் எதுக்குமா? எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சுமா, நான் போயிட்டு வரேம்மா. வேக வேகமாக படியில் இறங்கி வந்தவ வீட்டை பார்க்குறா. கீழே நிர்மலாவோட வீடு பூட்டி இருக்குது. பாவம், வயசானவங்க, கிட்டத்தட்ட 55 வயசு இருக்கும். அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. மாத்திரெல்லாம் போடுறவங்க நினச்சிக்கிட்டு வாட்சை பார்க்க மணி 8:30 தாண்டி போயிட்டு இருக்குது. வெளில வந்து நிற்க அங்கேருந்து கேபு வருமானு பார்வையில் பார்த்துக்கிட்டே ஃபோனை பார்த்துட்ருக்குறா. ஐயோ, 9 o'clock போகணுமே, கேப் இன்னும் காணோம். உடனே வந்தால் கூட 20 minutesல போயிடலாம். மேலே போய் ஃபிங்கரிங் வச்சு ஐயோ என்ன பண்ணுன்னு தெரியலையே யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அங்கே வடக்கே இல்லாமல் கிழக்கே இல்லாமல் லெஃப்ட்டும் இல்லாமல் ரைட் இல்லாமல் இருந்த வீட்டிலேருந்து பைக்கில் ஒரு ஆணும் பின்னாடி ஒரு பெண்ணும் வந்துட்டுருக்குறாங்க. வேகமாக வந்த பைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகுது. வெளியில் நின்றக்கூடிய மதுமிதாவை பார்த்துட்டு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அம்மா, எங்கள் வண்டி ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. ஏன்? இருங்க, அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கணும். சும்மா இருக்க மாட்டேயாடி? பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்குறங்கிறக்காக எங்கேயுமே ஆள் இடமட்டலாமல் வீட்டில் கட்டி வச்சிருக்குது. இங்கேயும் வந்துக்கிட்டு இல்லைங்க, அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். வண்டி மெதுவாக நிறுத்துங்க. வண்டி மெல்ல மெல்ல மதுக்கிட்ட நிற்க மது அவங்கள புருவ சுருக்களோட பார்க்குறா. இறங்கின அந்த அம்மா, அம்மா உங்கள் பேர் என்ன? ஏன் ஆண்டி கேட்குறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்குறேன். மது, புதுசாக குடி வந்திருக்கீங்களா? ஆமாம் ஆண்டி, புதுசாக குடி வந்திருக்கோம். எப்போ இருந்து? நேற்றுலேருந்து தான். சுற்றியும் முற்றியும் பார்த்துட்டு அந்த பொண்ணு ஏதோ சொல்லலான்னு வரும் பொழுது அவங்க வீட்டுக்காரரு, அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த ஏரியாவில் அங்கங்கே கொள்ளைகள் நடந்துட்டுருக்குது, அதனால தான் அவள் சொல்ல வருவாளாட்டிருக்குது. கேள்விப்பட்ட அங்கிள். நான் வீடு வாடகைக்கு வரேன்னு சொல்லி பார்க்கும் பொழுதே ரீசெண்டாக ஏதோ ஒரு கல்யாணம் ஆனவங்கள கொலை பண்ணியிருக்கிறாங்கங்கிற நியூஸ் நான் கேள்விப்பட்டேன். ஆஃபீஸில் அந்த ஏரியா பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க அங்கிள். ஏம்மா, வயசு பிள்ளையா இருக்கிற இந்த இடத்துல வந்து எதுக்குமா தேவையில்லாமல்? இல்லை அங்கிள், உள்ளேயெல்லாம் பார்த்தோம்னா சின்னதாக இதே மாதிரி இருக்கிற வீடெல்லாம் 15,000 சொல்கிறாங்க. சேலரியில் முக்கால்வாசி அதுக்கே போயிடும் போல இருக்குது. ட்ராவலுக்கு ஆஃபீஸ்லேருந்து கேப் வந்துடுது, அதனால் ப்ராப்ளம் இல்லை, நான் பார்த்துக்குவேன் அங்கிள். என்கிட்ட அப்படி ஒன்றும் ஜுவல்ஸ்லாம் கிடையாது, எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான், அதுவும் நான் அதிகமாக போட மாட்டேன். இல்லைம்மா, அது வந்து இருக்கட்டும் அங்கிள், எனக்கு வண்டி வந்துடும் போல். சொல்லும் பொழுதே அங்கிருந்து ஒரு வெள்ளை கலர் கார் ஒன்று அந்த ஏரியாவுக்குள்ளே வரவே இப்போ தான் மதுவுக்கு மனசு சந்தோஷமாக இருக்குது. பேக்கை ரெடியாக வச்சுக்கிட்டு ஃபோனெல்லாம் உள்ளே போட்டுக்கிட்டு நின்றுட்டுருக்க. வண்டியில் நிற்கிற 2 பேர்த்தையும் அவள் கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா அவள் அவசரமாக ஆஃபீஸ் போகணும். வண்டி வந்து யூட்டர்ன் போட்டு நிற்கிற அதே நேரத்தில் அந்த அம்மா, ஏம்மா உனக்கு முன்னாடி இந்த வீட்டில் ஒரு பொண்ணு குடியிருந்துச்சே, அது என்னாச்சு? ஆமாம் ஆண்டி, சொன்னாங்க நிர்மலா ஆண்டி. அந்த பொண்ணு ரீசெண்டாக ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடியே வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாமா. ஊரில் ஏதோ மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. சரி சரிம்மா, சரி சொல்லிட்டு அவள் ஏறவே அந்த வண்டி கிளம்புனதுக்கப்புறமா பைக்கில் கொண்டிருக்கிறவர், உனக்கு எதுக்கடி அந்த தேவையில்லாத வேலை? அந்த பொண்ணு தான் வீடு காலி பண்ண போகிறேன்னு போன வாரமே உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சுல்ல? சொல்லிட்டு இருந்துச்சு.
எதுக்கும் தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். ஏண்டி, இவ்வளோ தூரத்துல வீட்டை கட்டி வச்சுமோ பக்கத்து வீட்ல என்ன நடக்குன்னு பார்க்கலின்னா உனக்கு மனசு ஆறவே ஆறாது, அப்படித்தானே? இல்லைங்க, அந்த பொண்ணு வண்டியில வரும் போகும். 2 3 நாள் அந்த பொண்ணை காணா. அடுத்த நாள் கேட்டேன், காலி பண்ண போற, வேற பக்கம் வீடு பார்த்துருக்கேன்னு சொல்லுச்சு. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்குள்ள நான் அந்த பொண்ணு போறேன்ட்டு போயிடுச்சு. அதனால தான் இந்த பொண்ணுகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. ஆ, அதுக்கு நீ இந்த நிர்மலா அம்மாட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க எங்களை பார்க்க முடியுது? காலையில எப்பாவது ஒரு நாள் பார்க்குறோம். சாயங்காலம் நியூஸ் படிச்சுட்டு வந்திருப்பாங்க, வெளியில கொஞ்சம் நியூஸ் பேப்பர் பார்த்து. அப்ப பார்க்குறோம். சரி, அப்ப போய் பேச வேண்டியதானே? சரி சரி, ஏறுங்க வண்டியில. உன்னை பத்தி சொன்னா அவங்க வீட்டுக்காரர் புலம்பிக்கிட்டே வண்டியில ஏறி கூட்டிட்டு போறாரு. எஸ்பி மீட்டிங்ல நிறைய பாயிண்ட் சொல்லிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் குரு அதை கவனிச்சிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்துல மற்ற இன்ஸ்பெக்டர்ஸும் எஸ்பிக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எஸ் சார், ஏரியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம தான் பொறுப்பு. நீங்க மட்டும் இல்லாம உங்களுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே சொல்லி எஸ்பி பேசிட்டு இருக்க திடீர்னு குருவோட மொபைல் அடிக்க ஆரம்பிக்குது. குரு வைப்ரேஷன்ல போட்டிருக்க மொபைல் எடுத்து பார்க்க அதில் எஸ்ஐ கோபியோட நம்பர் வருது. என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கால் பண்ணுங்க. எஸ்பி இந்த விஷயமா தான் கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தவருக்கு இப்போ ஃபோன் அட்டன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஃபோனை ஒரு வாட்டி கட் பண்ணி விட்டு ஐ வில் கால் யூ லேட்டர் அப்படிங்கிற மெசேஜ் அனுப்புறாரு. அந்த மெசேஜ் டெலிவரி ஆகி கொஞ்ச நேரத்துக்குள்ள மறுபடியும் கோபிட்டு இருந்து கால் வருது. ஏதோ ஒரு பிரச்சனை போல, இல்லை ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் கோபி கால் பண்ணுறாரு. ஆனால் எப்படி பேசுறதுன்னு தெரியாம மறுபடியும் ஃபோனை கட் பண்ணி ஐ வில் கால் யூ ஷார்ட்லிங்கிற மெசேஜ் அனுப்புறாரு. நிமிந்து பார்க்க எஸ்பிக்கு ஒரு வாட்டி கண்ணு குரு கிட்ட வந்துட்டு போகவே குரு ஃபோனை ஜோப்ல வச்சிடுறாரு. மறுபடியும் ஒரே ஒரு வைப்ரேஷன் மட்டும்தான். அது மெசேஜ் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு அமைதியாயிடுறாரு. 5 நிமிஷம் எஸ்பி ரொம்ப தீவிரமாக பேசிட்டு இருக்க மறுபடியும் குருவோட மொபைல் அடிக்குது. குரு ஃபோன் எடுத்து பார்க்க அதில் மறுபடியும் எஸ்ஐ கோபியோட நம்பர் வரவே இந்த முறை கட் பண்ணி விடுறதா வேண்டாமா நினச்சிட்டு இருக்கும் பொழுது ஃபோனே கட் ஆகி அடுத்த செகண்டே மறுபடியும் இன்னொரு மெசேஜ் வருது. மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்த்த குருவுக்கு கண்ணெல்லாம் அப்படி ஒரு பரபரப்பு. மெசேஜில் இருந்தது, சார் இட்ஸ் எமர்ஜென்சி. நாம் அந்த பொண்ணோட டெட் பாடி எடுத்த இடத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு குளத்துல துண்டு துண்டாக வெட்டப்பட்ட ஒரு டெட் பாடி கிடச்சிருக்கு சார். ஒரு மூட்டையில் நிறைய துண்டுகளாக ஆக்கப்பட்ட உடலும், அப்புறம் ஒரு சில துண்டுகள் அப்படியே குளத்துல சும்மாவும் போடப்பட்டிருக்குது. நாங்கள் ஆட்களை விட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சார். இட்ஸ் வெரி எமர்ஜென்சி சார். நீங்கள் இம்மிடியட்டாக ஸ்பாட்டுக்கு வரணும். எங்களுக்கு உங்களுடைய ஹெல்ப் தேவைப்படுது சார். இந்த மாதிரி கோபிட்டிருந்து மெசேஜ் வரவே குருவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. குளத்துல துண்டு துண்டாக வெட்டப்பட்டு சாக்கு பையில் கட்டி போடப்பட்ட பிணம் யாருதான் இருக்கும்? நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணிக்கு மேலே ஆட்டோ ஒன்று வந்து அந்த வீடுகள்லாம் இருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு வெளியில் நிற்கிது. அதுலேருந்து ரொம்ப பரபரப்பாக இறங்குறா மது. வேகமாக இறங்கினவன் தன்னோட பேக் எடுத்துக்கிட்டு வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறா. அதே நேரத்தில் ஆப்போசிட்டில் வர அந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மா மதுவை பார்த்து, என்னம்மா 9:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, இப்போதான் வர கேள்வி கேட்ட உடனே மது, இல்லை ஆண்டி, ஆஃபீஸில் 1 வீக்காக நிறைய ஒர்க்கு, அதனால தான் கேபில் வரலான்னா இன்னும் லேட் ஆக மாட்டிருக்கு. அதனால தான் நான் பஸ் பிடிச்சு வந்து ஆட்டோலேருந்து வந்துட்டேன். ஏம்மா இப்படி பண்ணுற? அதனால தான் முன்னாடியே ஊருக்குள்ளே எங்கேயாவது பார்த்து ரூம் எடுத்துருந்துருக்கணும். வயசு புள்ள, ஊர்லேருந்து தள்ளி, அதுவுமே இந்த ஏரியா பற்றி தெரியுமில்ல உனக்கு? தெரியும் ஆண்டி, ஆல்ரெடி கேள்விப்பட்டேன், நிறையா கொள்ளைலாம் நடக்கிற ஏரியா அப்படின்னு. ஆனால் இந்த சைடு தான் ரெண்ட்டு கம்மியாக இருக்குது. இன்னும் 1 வீக் தான், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் கிடையாது. எப்பவும் போல நேரமாக வந்துடும், அப்படி இல்லைனாலும் கேபில் வந்துடுவேன். அது சரி, கிட்டத்தட்ட 3 4 வாரத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் நடந்த 2 கொலை பற்றி நீ கேள்விப்பட்டையா? 2 கொலையா? அதெல்லாம் நான் கேள்விப்படவே இல்லையே. அதானே, ஒரு கல்யாணமான புது பொண்ணு, அந்த பொண்ணை கழுத்தறுத்து போட்டுட்டு போயிட்டானுங்க. அந்த பிள்ளையோட புருஷன் எங்கே போனானே தெரியல. அந்த குளத்துலேருந்து துண்டு துண்டாக வெட்டப்பட்டு போன ஒன்று கிடச்சிச்சு. இப்போ தான் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்துருந்துருக்கோம். பார்த்து பத்திரமா இரு. நீ வேற இந்த வீட்டுக்கு குடி வந்து இப்போதான் ஒரு 2 வாரம் ஆகுது. அதனால யாராவது நீ வரத போகிறத பார்த்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சூதானமாக இருந்துக்கோ, சரியா? ஆ சரி ஆண்டி, நான் கிளம்புறேன். கையில் ஒரு கவரோட வேக வேகமாக வீட்டுக்குள்ளே போகிறா. வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும் பொழுது நிர்மலாவோட வீடு சாத்தியிருக்குது. உள்தாழ்பால் தான் போட்டிருக்கு. வந்து இந்த 2 வாரத்துக்குள்ள நிர்மலா கூட மது ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டா. நிர்மலா தனியாக இருக்கவும் மதுவுக்கு ரொம்ப வசதியாக போகவும் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி அக்கறையாக இருந்தாங்க.
ஆனா இந்த 2 3 நாளா மது லேட்டா வர்றதுனால நிர்மலா சீக்கிரமாவே கதவை சாத்திட்டு படுத்துடுறாங்க. வழக்கமா மற்ற நாட்கள்ல நிர்மலா மதுவோட பேசிட்டு இருந்தாங்கன்னா 10 11 மணிக்கு கூட முடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன், வீடு குடி வந்து 2 3 நாள்லாம் 12 1 மணிக்கு தான் 2 பேருமே தூங்க போனாங்க. ஆனா இப்ப வயசானவங்க இல்லையா, மாத்திரை போட்டுட்டு படுத்து தூங்கிடுவாங்க. கையில வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய கவரு, அதுல ஸ்வீட் இருக்குது. நிர்மலாக்கு ஸ்வீட் நல்லா பிடிக்கும் அப்படிங்கறனால மது 2 நாளைக்கு ஒருக்கா ஸ்வீட் வாங்கி கொண்டாந்து கொடுப்பா. இந்த 2 3 நாளா மது லேட்டா வர்றதுனால ஸ்வீட் அப்படியே போயிடுது. அது மட்டும் காரணம் கிடையாது. அது மட்டுமே காரணம் கிடையாது. ஒரு 2 3 நாளைக்கு முன்னாடி மது நைட் நேரத்துல பார்த்த ஒரு விஷயம்தான் அதை நிர்மலா கிட்ட சொல்லணும், கேட்கணும். அதனால நிர்மலாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவ அவ்வளோ ஆர்வமா இருக்கா. காலையில அவ ஆஃபீஸ் போகும்போதும் நிர்மலா கதவை திறக்கறது இல்ல. சாயங்காலம் வரும் பொழுதும் நேரமா சாத்திடுறா. இந்த 2 3 நாளா இப்படிதான் போயிட்டு இருக்குது. அவளும் வேலை விஷயத்துல இத மறந்துடுறா. நிர்மலாவோட வீடு உள்பக்கமா பூட்டி இருக்கவே அவங்க தூங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு மது தன்னோட வீட்டுக்கு போயிடுறா. நைட்டு ஒரு 11:30 மணிக்கு மேல இருக்கும். லேப்டாப்ல ஏதோ ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்து வாட்சை பார்க்க அதுல 11:30 மணியை தாண்டி போயிட்டு இருக்குது. சடனா ஞாபகம் வந்தவ, 2 3 நாளைக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துல ஒரு உருவத்தை பார்த்தோம். அது ஒரு சாயல்ல நம்ம நிர்மலா அம்மா மாதிரி இருந்துச்சு. அதை கேட்கலான்னு சொல்லி தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா அது அமைய மாட்டேங்குது. இன்னைக்கும் அதே மாதிரினா ஒருவேளை நம்ம பார்த்தோம்னா, 2 3 நாளைக்கு முன்னாடி எதர்ச்சியா ஜன்னல் பக்கமா போக அங்க ஒரு உருவம் நடந்து போயிட்டு இருந்துச்சு. அதாவது நிர்மலாவோட வீட்டுக்கு பின்னாடி எல்லாமே காலி இடம். வீட்டு செவுத்த ஒட்டி ஒரு 50 அடி தள்ளி ஒரு ரோடு ஒன்று காட்டை நோக்கி போகும். அதுல ஆட்கள் நடமாட்டம் இருக்கவே இருக்காது. இது வேற கொலை நிறைய இருக்கிற இடம்னால நைட்டு 9 10 மணிக்கு மேலே யாருமே வெளியில வர மாட்டாங்க. ஆனா மது பார்த்தது நிர்மலா மாதிரியான ஒரு உருவம். உயரமா, ஓரளவுக்கு மீடியமான உடம்போட, saree கட்டிக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு அந்த காட்டு பகுதியை நோக்கி நடக்க ஆரம்பிக்குது. மதுவுக்கு என்ன பயம்னா, இப்படி கொலையா இருக்கக்கூடிய இடத்துல ஏன் நிர்மலா அம்மா நைட் நேரத்துல இப்படி பண்ணணும், ஏதாவதுன்னா என்ன கூப்பிடலாமல்ல அப்படிங்கிற எண்ணம் தான். அதை கேட்கறதுக்காக தான் 2 நாளா ட்ரை பண்றா. ஆனா முடிய மாட்டேங்குது. இன்னைக்கு ஒருவேளை நிர்மலா அம்மா வாக்கிங் போனாங்கன்னா நாம கம்முன்னு கீழே போய் அவங்கள கூட்டு வந்துடும்னு நினைச்சுக்கிட்டு ஜன்னல் பக்கமா பாக்குறா. ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. 2 3 நாளைக்கு முன்னாடி பாவம் ரொம்ப உப்புசமா இருக்க நீ இது வெளில நடந்திருப்பாங்களா என்னமோ, நாம தான் அதை பெருசா எடுத்துக்கிட்டோம். நினைச்சுக்கிட்டு அவ இந்த பக்கம் வந்த உடனே அவ பார்த்த ஜன்னல்ல இருந்து வலது பக்கமா நிர்மலா மாதிரியான ஒரு உருவம் தெரியுது. தன்னோட வீட்டுல இருந்து ஒரு 50 அடி தள்ளி இருக்கக்கூடிய அந்த பாதையில நிர்மலா மெல்ல மெல்ல நடந்து போற மாதிரி இருக்குது. ஐயோ, நிர்மலா அம்மா மாதிரி இருக்கே, இந்த நேரத்துல ஏன் இப்படி பண்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் வாக்கிங் போகக்கூடாது, கழுத்துல காதுல எல்லாம் வேற செயின் இருக்குது, யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா இந்த ஏரியா பத்தி தெரிஞ்சுக்கிட்டும் ஏன் இப்படி பண்றாங்க நினைச்சுக்கிட்டு மதுவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறா. ஆனா இது நிர்மலா அம்மா தானா இல்ல வேற யாராவதா, அவங்க தான் கதவை சாத்தி தூங்கிட்டாங்களே, டேப்லெட் போட்டுக்கிறவங்க எதுக்காக இப்போ எந்திரிச்சு வரணும், அவங்களும் டேப்லெட் போடுறவங்க. யோசிச்சு பார்த்தவ டக்குன்னு தன்னோட ஃபோனை எடுக்கிறா. ஃபோனை எடுத்து நிர்மலா கால் பண்ணி பார்க்குறா. நிர்மலாவுக்கு டயல் பண்ணிக்கிட்டே அந்த உருவத்தை பார்க்க அது எந்த விதமான ஒரு அசைவும் இல்லாமல் நடந்து போய்கிட்டே இருக்குது. நிர்மலாவோட நம்பருக்கு கால் பண்ணி ரிங்கு போய் கட் ஆகுது. மறுபடியும் இன்னொரு முறை தயங்கிக்கிட்டே கால் பண்ணுறா. அப்பயும் ரிங்கு போய் ஃபுல்லாக கட் ஆகிடுது. அட்டன் பண்ணவே இல்லை. ஒருவேளை வாக்கிங் வந்தவங்க ஃபோனை வச்சுட்டு வந்திருப்பாங்களோ, இல்ல இல்ல, இது வேற யாரோ, நாம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எதுக்காக தேவையில்லாம தன்னோட பெட்ல வந்து உட்கார்ந்தவ யோசிக்க ஆரம்பிக்கிறா. இன்னும் ஒரே ஒரு வாட்டி மட்டும் நிர்மலா அம்மாவை கூப்பிடலாம், அவங்க எடுக்கல அப்படின்னா நாம கம்முன்னு விட்டுற வேண்டியதான், தொந்தரவு பண்ணக்கூடாது. நாளை காலையில அவங்கள பார்த்தோன்னா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லணும். மறுபடியும் இன்னொரு வாட்டி ஃபோன் டயல் பண்ணி பார்க்குறா. நிர்மலா எடுக்கவே இல்லை. ச்சே, தூங்கியிருப்பாங்க, நாம தான் தேவையில்லாமல் அவங்கள தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃபோனை வச்சுட்டு சிஸ்டம் ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு டக்குன்னு ஞாபகம் வந்தவ, நிர்மலாமாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, கம்முன்னு நினச்சிக்கிட்டே ஜன்னல் வழியாக எட்டி பார்க்க அங்கே அந்த உருவம் இல்லை. ஐயோ, நிர்மலாமா ஒருவேளை யாராவது ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது, தயங்கினவ வீட்டுக்குள்ளேயே 2 3 வாட்டி நடந்துட்டு, சரி இதுக்கு மேலே நம்ம நிற்க வேண்டாம், கீழே போய் பார்த்துட வேண்டியதான், வேகமாக படி இறங்கி போய் நிர்மலாவோட வீட்டு வாசலில் நிற்க நிர்மலாவோட வீட்டு கதவு உள்பக்கமாக சாத்தி இருக்குது. நம்ம கூப்பிடலாமா வேண்டாமா யோசிச்சவ கதவை தட்ட ஆரம்பிக்கிறா. காலிங் பெல் இருக்கிறது கூட தெரியாம கதவை வேகமா தட்ட, அம்மா நிர்மலாமா கதவை தரங்கம்மா, மது வந்திருக்கேன் அம்மா சொல்லிக்கிட்டே 5 நிமிஷம் கதவை தட்டுறா.
காலிங் பெல் இருக்கிறது கூட மறந்துட்டு பதட்டத்துல தட்டினவ டக்குன்னு ஞாபகம் வரவே காலிங் பெல்ல வேக வேகமா அடிக்கிறா. உள்ள இருந்து ஆள் வராதனால மதுவுக்கு நெஞ்செல்லாம் படபடக்க ஆரம்பிச்சிருச்சு. அக்கம் பக்கத்துல எட்டி போய் கூப்பிடுறது கூட ஆள் இல்லாத இடம் நினைச்சுக்கிட்டு அடுத்து கதவை தட்ட போகும் பொழுது டப்புன்னு கதவை திறந்துட்டு நிர்மலா வெளியில வராங்க. மதுவோட முகத்துல குழப்பம், என்னென்னமோ எண்ணங்கள். ஆனா நிர்மலாவோட முகத்துல கோவம் மட்டும்தான் இருந்துச்சு. என்ன மது? அம்மா இல்லம்மா, உங்கள மாரி அங்க என்ன நைட்டு மணி என்னன்னு தெரியுதா இல்லையா? நானே டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு வந்து கதவை இப்படி தட்டுற? நான் என்னமோ ஏதோ நொடியாடுறேன். ஏன் இப்படி பண்ற நீ? மது இதை எதிர்பார்க்கவே இல்லை. உண்மைதானே, வயசானவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க, அதுவும் டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல வந்து இப்படி ஒரு பதட்டமா தட்டினாங்கன்னா யாரா இருந்தாலும் பதறி போய் வந்து தானே பார்ப்பாங்க. சொல்லு மது, என்ன விஷயம்? இல்லம்மா, நான் உங்கள மாதிரியே ஒருத்திங்க வெளியில நடந்து போறத பார்த்தேன். இந்த ஏரியால கொலை நெறைய நடக்குது. ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி கூட 2 கொலை நடந்து, அது ஒரு பொண்ணு. இங்க பாரு மது, இந்த ஏரியா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் வழக்கமா வெளியிலயே போக மாட்டேன். 7 மணிக்கு மேல சுத்தமா எங்கேயுமே போக மாட்டேன். எனக்கு 3, 4 நாளா ரொம்ப ப்ரெஷர் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு, நேரமாவே டேப்லெட் போட்டு தூங்கி லேட்டா தான் எந்திரிச்சுட்டு இருக்கிறேன். நீ வந்து இன்னாத்துக்கு தட்டினா நான் என்ன நினைப்பேன்? சாரிம்மா, நான் உங்க மேல இருக்கிற மது, வயசானவங்க டேப்லெட் போட்டு தூங்கும் பொழுது தொந்தரவு பண்ணாதம்மா. அந்த படபடப்புல அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்குன்னு யார் இருக்கா? நானே தனியா இருக்கிறவ தானே. நிர்மலா சொல்லிட்டு அடுத்த பதில கூட எதிர்பார்க்காம கதவை சாத்திட்டு உள்ள போயிடுறாங்க. மதுவுக்கு மனசு உடைஞ்சு போயிருது. கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது. எப்படிடா நாம இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டோம், ஆனா அவங்க மேல இருக்கிற அக்கறையில் தானே பண்ணணும். அவங்களுக்கு ஏதாவதுன்னா எதுவும் ஆகாது, வயசானவங்களா இருக்கிறாங்கன்னு தானே பண்ணணும். இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறவங்க டக்குன்னு முஞ்சடிச்ச மாதிரி பேசிட்டாங்களே, அதுவும் சரிதானே. அவங்களோட நிலைமையிலேருந்து நம்ம யோசிக்கணும்ல நினச்சிக்கிட்டே மது மெல்ல மெல்ல தன்னோட ரூமுக்கு வரா. வந்தவளுக்கு மறுபடியும் கண் பார்வை அந்த ஜன்னல் பக்கமாக தான் போகுது. ஒருவேளை அந்த உருவம் இன்னும் அங்கேயே இருக்குமோ அப்படிங்கிற எண்ணத்துல ஜன்னல் பக்கத்துல மெல்ல மெல்ல நடந்து போறா. ஜிஹெச் வாசல்ல உட்காந்து தனபாக்கியம் நெஞ்சு நெஞ்சு அடிச்சுட்டு அழுகுறாங்க. சீலாவோட டெட் பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்காக கொடுத்துருக்கு. குளத்திலிருந்து துண்டு துண்டா வெட்டப்பட்ட அந்த பிணம், அதனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு யாரு என்ன எல்லா செக்கப்புக்காகவும் லேபுக்கு அனுப்பப்பட்டிருக்குது. தனபாக்கியம், அவங்க ஃபேமிலி, ஷீலாவோட ஃபேமிலின்னு எல்லாரும் அங்கே உட்காந்து அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. கேஸ் ரொம்பவே தீவிரமாக போக இன்ஸ்பெக்டர் குரு பக்கத்தில் எஸ்ஐ கோபி நின்றுட்டு இருக்க. கான்ஸ்டபிள் 2 டீ வாங்கிட்டு வந்து பக்கத்தில் நிற்கிறாரு. சார் டீ எடுத்துக்கோங்க சார். குரு உடனே, ஏன் விக்னேஷ் நீங்கள் வேற, கேஸ் மண்டை போட்டு பிச்சுக்குது. அந்த பொண்ணு இறந்து போனதே பெரிய விஷயம். இதுக்கு முன்னாடி வேற ஒரு கொலை நடந்திருக்குது, அதுவும் நகை பணத்துக்காக தான். இப்போ துண்டு துண்டா கிடைச்சிருக்கக்கூடிய டெட் பாடி வேற யாருன்னு தெரில. எஸ்பிக்கு அதுக்கு போயிடுச்சு. அவர் போட்டு எப்போ வேணாலும் கிழிக்கலாம். என்ன பண்ணுறனே தெரியல. இதில் டீ வேற. குடிங்க சார், டீயை குடித்தோம்னா தான் மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கும். சொன்னவரை 2 பேரும் மாறி மாறி பார்த்துட்டு கோபி உடனே, சார் கண்டிப்பாக அது அந்த பையன் மனோஜா தான் சார் இருக்கும். 2 பேரும் எங்கேயோ வெளில போயிருக்காங்க சார். கடைசியில் நகை பணத்துக்காக அந்த பிள்ளையை போட்டு இப்படி பண்ணிட்டு அந்த பையன் ஏதாவது பண்ணியிருப்பான், அதனால இப்படி வெண்ணி குளத்துல தூக்கி போட்டு போயிருக்காங்க சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எதுவாக இருந்தாலுமே வெயிட் பண்ணுங்கன்ட்டாங்க சார். எஸ்பி காலில் போய் கால் பண்ணுறதுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டா சரி சார். 2 பேரும் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே வேகமாக ஜீப் ஒன்று வந்து ஜிஹெச் வாசலில் நிற்க, அதுலேருந்து எஸ்பி இறங்கி வராரு. எஸ்பி பார்த்தவங்களுக்கு நெஞ்செல்லாம் படபடப்பாயிடுச்சு. விக்னேஷ் வேற கையில் டீ கப்போன்னு நின்றுட்டு இருக்க. வந்த எஸ்பி, இன்னும் நல்லா டீ குடிப்பா, பன்னு ரொட்டி பிஸ்கட்டு பிரியாணி ஏதாவது வாங்கி சாப்பிடலாம்ல. என்ன குரு இதெல்லாம்? சார் இல்லை சார், என்கொயரி போயிட்டு இருக்குது. என்கொயரி போயிட்டு இருக்கா? என்னப்பா, முழுசா ஒரு நாள் முடிஞ்சு போயிடுச்சு. துண்டு துண்டா வெட்டி போட்டு போயிருக்காங்க, யாருன்னு கூட கண்டுபிடிக்க மாட்டீங்களா நீங்க? சார் இல்லை சார், அந்த இறந்து போன பொண்ணு ஷீலாவோட டெட் பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க சார். அதுக்கு அப்புறம் இதெல்லாம் என்னென்னு டெஸ்ட்டுக்கு அனுப்பி பார்க்கலான்னு, அதனால தான் சார். என்ன உளறீங்க குரு? அந்த ஏரியால ஏற்கனவே 2 வாட்டி நடந்திருக்குது. பணத்துக்காக கொள்ளையடிக்கிறதுக்காக நகைக்காக தான் இப்படி பண்றானுங்கன்னு தெரிஞ்சிருந்தும் எந்த பாதுகாப்பும் அங்க நீங்க போடாம இருக்கீங்க. சார் இல்லை சார், அந்த ஏரியாவை சுற்றி நாங்கள் பாதுகாப்பு போட்டோம் சார். என்ன, ஒரு கான்ஸ்டபிளை நைட்டு போய் சுற்றி வர சொல்கிறதா? அந்த கான்ஸ்டபிளை தூக்கி போடுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரப்போகுது? அதுக்கப்புறம் இப்போ 2 கொலை நடந்திருக்குது. இது கொள்ளையா இல்லை வேற ஏதாவது காரணமா? நிஜமாலுமே இறந்து போனவங்க புருஷன் பொண்டாட்டி தானா? இதெல்லாம் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? சார் அந்த பாடியினுடைய ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சார். குரு, தலைக்கு ப்ரெஷர் ஏறிக்கிட்டே போகுது. சோசியல் மீடியாவில் தேவையில்லாமல் கிழிக்க ஆரம்பிக்கிறாங்க.
இது நாள் வரைக்கும் அந்த ஏரியாவில் 3 கொலை, அதாவது இன்னைக்கு நடந்தது இல்லாமல் 3 கொலை நடந்திருக்குது. என்னையோட சேர்த்துனா மொத்தமாக 5 கொலை நடந்திருக்குது. 5 கொலையுமே பணத்துக்காக நயக்காக தான் நடந்திருக்குதுன்னு தெளிவாக தெரிஞ்சிருக்குது. ஆனால் மீடியாக்காரன் 7 கொலை 8 கொலை அது போலீஸுக்கு தெரிஞ்சு விட்டுட்டு இருக்கிறானுங்க. கமிஷன் அடிக்கிறாங்க, கேவலமா பேசிட்டு இருக்காங்க. எப்பதான் கண்டுபிடிப்பீங்க? எஸ்பி கேட்ட கேள்விக்கு குருனால எந்த பதிலுமே சொல்ல முடியல. இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் யார் மேலேயும் பழி போட முடியாது. காரணம், அங்க நடக்கிறது எல்லாமே இந்த மாதிரி விட்டு விட்டு தான் நடக்குது. அதுவும் அதிகமான இடைவெளி இல்லை, ஒரு 2 வாரம் 3 வாரம் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. அவரு கேட்கல நியாயம் இருக்குல்ல. சொல்லுங்க குரு, எப்பதான் இந்த கேஸை முடிப்பீங்க? சார், சீக்கிரமா யாருன்னு கண்டுபிடிச்சிடுறோம் சார். குரு, டைம் டிலே பண்ணிட்டு இருக்கல, எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. நல்லா காதலை கேட்டுக்குங்க. இந்த கேஸை சீக்கிரமா கண்டுபிடிச்சு குற்றவாளிகளை தண்டிச்சே ஆகணும். அப்பதான் அந்த ஏரியால இந்த மாதிரி எதுவும் நடக்காது. எல்லாம் தள்ளி வீடு கட்டிச்சிருக்கிறது அவங்க தப்பு கிடையாது. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நம்மளுடைய கடமை. சொல்லிட்டு இருக்கும் பொழுதே எஸ்ஐ கோபினுடைய ஃபோன் அடிக்க எடுத்து பார்க்க அதை கவனிச்ச எஸ்பி, என்னையா? சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சாட்டு இருக்கு, அதனால்தான் கால். போய் வாங்கிட்டு வாப்போ, நானும் என்னன்னு பார்த்துட்டு போறேன். மேலிடத்துக்குலாம் விஷயம் தெரிஞ்சிருச்சு. நாசூக்கா காதில் போட்டிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ வேகமாக உங்களை பார்க்க வந்தேன். இந்த வழியாக ஒரு வேலை இருக்குது, நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால வந்துட்டு போனேன். பார்த்துக்குங்க, தெளிவாக சொல்லிட்டேன். இந்த கேஸை சீக்கிரமாக முடிக்கணும். அதுக்கப்புறமா குருகிட்ட எஸ்பி ஒரே விஷயத்த சொல்லி திட்டிக்கிட்டே இருக்க ஒரு 15 நிமிஷம் இடைவெளியில் கோபி மூச்சரைக்கு அங்கிருந்து ஒடியாடுறாரு. கோபி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கறதுக்காக தான் போயிருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஷீலா மனோஜோட ஃபேமிலி மெல்ல மெல்ல எந்திரிச்சு வந்து அங்கே நிற்கிறாங்க. கோபி மூச்சரைக்க ஒடியாந்து அங்கே நிற்க எஸ்பி அவரை பார்த்து, என்னப்பா, என்ன இவ்வளோ வேகமாக ஒடியாந்துருக்கிற, என்ன விஷயம்? அந்த பொண்ணு ஷீலாவோட டெட் பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்களா? சார், அந்த பொண்ணோட டெட் பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க சார். வேற எந்த விதமான தப்பும் அந்த பொண்ணுக்கு நடக்கலை சார். கழுத்தில் கையில் இருக்கக்கூடிய நகையை மட்டும்தான் சார் அடிச்சு போட்டு அந்த பொண்ணுட்டு இருந்து பிடுங்கிட்டு போயிருக்கிறாங்க. ஆல்ரெடி அந்த ரிப்போர்ட்டை சொல்லிட்டாங்க சார். அது கான்ஸ்டபிள் எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு சார். ரிப்போர்ட்டாக தான் சார் வாங்க போனோம். ஆல்ரெடி அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணை எந்த விதமான பாலியல் வன்கொடுமே செய்ய கிடையாது, நாய்க்காக அப்படி பண்ணியிருக்கிறாங்க, அப்படி தானே? ஆமாம் சார். அதுக்கே எவ்வளோ வேகமாக ஓடியாடுற சார்? அந்த துண்டு துண்டாக வெட்டி போட்ட டெட் பாடி பற்றின விஷயத்த கூப்பிடுறதா டாக்டர் கூப்பிட்டுருக்காரு சார். அப்படியா? ஆ, என்னவா? அந்த பையனை இப்படி பண்ணிட்டாங்களா? அந்த பையனை அடையாளம் காண்றதுக்கு பேரண்ட்ஸ் ரெடியாக இருக்கிறாங்களா? சார், இல்லை சார். என்னையா சொல்லு? மூச்சரிக்க இருக்கக்கூடிய கோபி குருவை பார்த்துட்டு எஸ்பி பார்த்து, சார், துண்டு துண்டாக வெட்டி போட்டிருக்கிறது ஒரு ஜென்ஸோட பாடி இல்லை சார், அப்புறம் ஒரு பொண்ணோட பாடி சார். என்னையா உளர்ற? ஆமாம் சார், 25லேருந்து 30 வயசு மதிப்பு தக்கக்கூடிய ஒரு பொண்ணோட தான் சார் அந்த டெட் பாடி. அந்த பொண்ணை தான் சார் மூஞ்சில் ஆசிட் ஊற்றி துண்டு துண்டாக வெட்டி தூக்கி போட்டிருக்காங்க. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி ஆயிடுது. என்னையா நீ சொல்கிறத கேட்டா? சார், இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது சார். சீக்கிரம் சொல்லியா? அதோட இன்னொரு பாடியினுடைய பாகங்களும் கிடச்சிருக்கு சார். புரியல. நம்ம குளத்துலேருந்து எடுத்த டெட் பாடியில் மொத்தமாக 2 பேத்தினுடைய உடலை அணுவாக வெட்டி உள்ளே போட்டிருக்காங்க சார். ஆனால் அதில் 2வது பாடியினுடைய பார்ட்ஸு அதிகமாக கிடைக்காதனால அது இன்னும் கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில் இருக்குது சார். அப்புறம் அந்த இன்னொரு பாடியுமே பொண்ணாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க சார். அங்கே இருக்கிற எல்லாருக்கும் தலை சுற்றி போய் நிற்கிறாங்க. அப்போ குளத்துல துண்டு துண்டாக வெட்டப்பட்டு தூக்கி எறியப்பட்ட அந்த 2 பெண்கள் யாராக இருப்பாங்க? என்ன காரணமாக இருக்கும்? அதுக்கப்புறம் 2 நாள் வேலை பிஸினாலையுமே நிர்மலா அம்மா வெளியில வராதனாலையுமே மதுனால பார்க்க முடியல. இருந்தாலும் மதுவுக்கு அது ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு. என்னது, வழக்கமா யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு திட்டாங்கன்னா கண்டிப்பா அடுத்த நாளோ இல்ல 2 நாள் கழிச்சோ கூப்பிட்டு பேசுவாங்க. ஆனா ஏன் நிர்மலா அம்மா பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற எண்ணமே மனசுக்குள்ள போயிட்டு இருந்துச்சு. அவளும் காலையில போக வர 3வது நாள் சாயங்காலம் அவ வரும் பொழுது நிர்மலா அம்மா வெளியில உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தாங்க. மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. போய் நின்னவ அம்மான்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிர்மலா அம்மா, மது, சொல்லுங்கம்மா, நான் வீட்டை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணலான் இருக்கேன், அதனால வீட்டை இன்னொரு 1 வீக்ல காலி பண்ண முடியுமா? கேட்ட கேள்விக்கு மதுவுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு. ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? நைட் நேரத்தில் எழுப்புனதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா நினச்சிக்கிட்டு, அம்மா, அன்னைக்கு நான் நைட் நேரத்தில் எழுப்புனதுக்காக நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்களா? நான் உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் தான்மா. நான் 2-3 நாளைக்கு முன்னாடி பார்க்கும் பொழுதே உங்களை மாதிரி யாரோ ஒருத்திங்க அந்த காட்டுப்பகுதியை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. இங்கே அதிகமான கொள்ளைகள் நடக்குது, அதனால தான்மா.
3 நாள் கழிச்சு மறுபடியும் உங்கள மாரியே பார்க்கவும் ஒரு வேகத்துல வந்து தட்டிட்டேன். என்ன தப்பா எடுத்துக்காதீங்கம்மா." அவ சொன்னதுக்கு அப்புறம் நிர்மலா நியூஸ் பேப்பர மடிச்சு வச்சுட்டு எந்திரிச்சு வந்து, "நான் உன்ன தப்பாலாம் எதுவும் எடுத்துக்கலடா. நீ வீட்ட காலி பண்ணுன்னு தான் சொன்னேன். ஏன்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணணும். நீயே பார்த்தேல்ல கிச்சனு, பாத்ரூம் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அதனால தான். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம்." சொல்லிட்டு நிர்மலா பாட்டுக்கு உள்ள போய் கதவ சாத்திக்கிறாங்க. மதுனால இந்த கஷ்டத்த தாங்கிக்கவே முடியல. ரொம்ப குறுகிய காலத்துல வந்திருக்கக்கூடிய இந்த உறவு இப்படி சீக்கிரமா போகும்னு அவ எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப கலக்கத்தோட தன்னோட ரூமுக்கு போய் கதவ சாத்திக்கிறா. கிட்டத்தட்ட அழுகுற ஸ்டேஜ்லயே இருக்கிறா. ஸ்டேஷனுக்குள்ள வேக வேகமா வராரு குரு. குரு வேகமா வரத பார்த்துட்டு வேற ஒரு கேஸ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எஸ்ஐ கோபி அங்க வந்து நிக்க, எஸ்ஐ பார்த்து, "குரு, என்னங்க அந்த கேஸ் என்னாச்சு? கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல ஆச்சு. எஸ்பி கூப்பிட்டு கிளின்னு கிழிக்கிறாரு. மேலிடத்துக்குலாம் விஷயம் போயிடுச்சு. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. பார்த்தீங்களா?" "சார், அந்த குளத்த சுத்தி நாங்க பாதுகாப்புக்காகவும் கண்காணிப்புக்காகவும் ஆள் போட்டிருக்கோம். அந்த குளத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஆளுகள்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கிறோம்." "காட்டு பகுதி ஆளுனா அந்த காட்டுக்கு சொந்தக்காரங்க தானே?" "ஆமா சார். அந்த குளத்த சுத்தி இருக்கக்கூடிய எல்லா காட்டு பகுதி ஆள்கள்ட்டயுமே காட்டுக்கு சொந்தக்காரங்ககிட்டயும் நாங்க சொல்லி வச்சிருக்கோம் சார். அவங்க ஏதாவது வித்தியாசமா தெரிஞ்சா கால் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க சார்." "கோபி, அந்த பொண்ணு பேர் என்ன?" "ஷீலா சார்." "ஆ, ஷீலா இறந்து போய் அவங்க கணவர் காணோம்னு நம்ம தேடும் பொழுது 2 பிணங்கள் கிடைச்சிச்சு. அது துண்டு துண்டாக்கப்பட்டு அந்த குளத்துல கடந்தது. 2மே பெண்ணுடைய பிணம்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அந்த பிணங்கள் யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கு. கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு. நம்ம இன்னுமே அந்த 2 பிணங்கள் யாரு, அந்த பெண்கள் யாருன்னு கண்டுபிடிக்காம இருக்கிறது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்தாகணும் சார். அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணோட வீட்டுக்காரர் மனோஜோட டெட் பாடி கிடைக்கல சார்." "ம், ஆமா. அத விட இந்த துண்டு துண்டாக்கப்பட்ட பெண்கள் யாரு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா, துண்டு துண்டாக்கப்பட்ட பெண்கள்ல ஒரு பெண்ணுடைய உடல் முழுசா கிடைச்சிருக்குது. இன்னொரு பெண்ணுது முக்காவாசி கூட கிடைக்கல. ஒரு பெண்ணு கிடைச்சதுல மூஞ்சி முழுக்க ஆசிட் ஊத்தியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படி பண்ணாங்க? ஏன் அப்படி பண்ணாங்கன்னு சுத்தமா தெரியல. நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இறங்கணும். சார், இடையில நெறைய எலெக்ஷனு அது இதுன்னு டியூட்டி வரவும் அதில கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு சார்." "அப்படி சொல்லி என்ன பண்றது? மேலிடத்துலேருந்து கேள்வி கேட்கறதுக்கு நான் தானே பதில் சொல்லணும். எஸ்பி நுருக்க கூப்பிட்டு கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேஸ்ல கொஞ்சம் இன்வால்வ் ஆகணும். பழைய கேஸ்லாம் முதல்ல எடுத்து வச்சுட்டு இந்த கேஸ்ல நம்ம ஃபுல் ஃபிளெட்ஜடா இருந்தோம்னா மட்டும்தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும்." "கண்டிப்பா சார், கண்டுபிடிச்சிடலாம்." இந்த கேஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயுமே குளங்கள்ல துண்டிக்கப்பட்டு கிடந்த பிணங்கள் யாரு? 2 பெண் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த 2 பெண்கள் யாருன்னு தெரியல. மூஞ்சி முழுக்க ஆசிட் ஊத்தி எரிச்சதுனால அந்த பெண்ணுடைய உருவம் சுத்தமா தெரியல. அங்க அடையாளங்களுமே எதுவுமே குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு பெருசா இல்ல. அந்த பெண்கள்லாம் எத்தனை காலகட்டத்துல இறந்திருப்பாங்கன்னு குத்துமதிப்பான தகவல் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அவங்களுக்கு முழுசா கிடைச்ச அந்த துண்டிக்கப்பட்ட பாடி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இறந்திருப்பாங்க. அதே இன்னொரு பாடி 1 மாசம் 1.5 மாசத்துக்கு முன்னாடி இறந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தண்ணியில நல்லாவே ஊறி கிடக்குது அப்படிங்கிற தகவல் மட்டும்தான் ஃபாரன்சிக்ல இருந்துமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. இதை வச்சுட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு திணறி திணறி இடையில நிறைய வேலை வரவே இந்த கேஸ் அப்படியே பெண்டிங்ல போயிட்டு இருக்குது குருவுக்கும் கோபிக்கும். 2 நாள் வீடு காலி பண்றது பத்தி நிர்மலாவும் பேசல, மதுவும் பேசல. இப்படியே பேசாம விட்டுட்டா ஒரு வாரத்துல எப்படியாவது சமாதானப்படுத்திடலான்னு சொல்லிட்டு மது பாட்டுக்கு வரா போறா. எப்பாவது ஒரு நாள் நிர்மலா வீட்டு வாசல்ல பாப்பா. அவங்க சிரிப்பாங்க, இவ வந்துருவா. அப்ப மனசுக்குள்ள, அப்பாடா, அம்மாவுக்கு கொஞ்சம் கோவம் குறையுது, நாம கொஞ்சம் கொஞ்சமா பேசி இங்கேயே இருந்துட வேண்டியதுதான் அப்படின்னு நினைப்பு வரும். எப்பாவது ஒரு நாள் பார்க்கும் பொழுது நிர்மலா கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு போவாங்க. சரி, இன்னும் கோவமா இருப்பாங்களேன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு விட்டுருவா. இப்படியே நாட்கள் நகர நகர இன்னும் ஒரு 15 நாள் அதிகமாயிடுச்சு. ஒரு நாள் சாயங்காலம் 7 மணிக்கு கேப்ல வந்து இறங்கக்கூடிய மது தன்னோட பேக்ல எடுத்துட்டு வெளியில வரா. அதே நேரத்துல கூடையில என்னமோ வாங்கிட்டு கடையிலேருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்கார அக்கா மதுவை பார்த்து, "என்னம்மா, ஆளை பார்க்கவே முடியல, ரொம்ப பிஸியா இருப்பியாட்டிருக்கு, யாராவது பேசுறதுக்கு துணை இருக்க மாட்டாங்களா?" அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவளுக்கு அந்த அக்கா கேள்வி கேட்க, "ஆமாக்கா, வேலை அதிகம்." "ம், மூஞ்சி ஏதோ சோகமா இருக்கு. யாராவது வீட்ல ஏதாவது நடக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கிற அந்த அம்மாவுக்கு இவ வாண்டடா போய் சிக்கிக்கிட்டா." "அப்படிலாம் எதுவும் இல்லக்கா." அப்ப டக்குன்னு அவளுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. "ஏக்கா, இந்த ஏரியால வேற எங்காவது வீடு இருக்குமா?" "ஏம்மா, நிர்மலா அக்கா வீட்டுக்கு என்ன ஆச்சு?" முதல்ல தயங்குனவ அதுக்கப்புறம் மறுபடியும் வேற வழி இல்லாம, "இல்லக்கா, அவங்க வீடு ஏதோ ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு காலி பண்ண சொன்னாங்க. அதனால தான்." "எப்ப சொன்னாங்க?" "ஒரு 15 நாள் இருக்குக்கா." "ம், இந்த அக்காக்கு இதே வேலையா போச்சு." "என்ன சொல்றீங்க?
இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பொண்ணு அப்படிதான் வந்திருந்தா. கிட்டத்தட்ட ஒரு மாசம் 1.5 மாசம் தான் இருந்திருப்பா. வீடு ஆல்ட்ரேஷன் பண்றேன்னு சொல்லி அந்த பொண்ணை காலி பண்ண சொன்னாங்க. அந்த பொண்ணு தடாபுடான்னு 2 நாள்லயே காலி பண்ணிட்டா. உன்னை விட அவ எங்கிட்ட நல்லா பேசுவா. நிர்மலாக்கா எப்படி என்ன ஏதுன்னு எல்லாமே சொல்லுவா. நல்ல நெருக்கமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணன்னு காலி பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்தா, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. அவளையும் அப்படிதான் 1 மாசத்துக்குள்ள வீடு ஆல்ட்ரேஷன் பண்ற அது இதுன்னு சாக்க சொல்லி காலி பண்ண சொன்னாங்க. அந்த பொண்ணு கொடுத்த அட்வான்ஸ் லொட்டு லொசக்குன்னு பயங்கரமா சண்டை கட்டி பெரிய பிரச்சனையாகி அப்புறம் அந்த பொண்ணு காலி பண்ணுனா. காலி பண்ண ஒரே வாரத்துல மறுபடியும் போன வாட்டி வந்த பொண்ணை குடி வச்சாங்க. அந்த பொண்ணு காலி பண்ண 2 வாரத்துல உன்னை குடி வச்சிருக்கிறாங்க. இப்போ உன்னை காலி பண்ண சொல்லிட்டு எத்தனை பேத்த குடி வைப்பாங்களோ. அந்த அக்காவுக்கு வேற வேலையே இல்லையாட்டு இருக்குது. வைக்கிறதெல்லாம் பிள்ளைகளா வைக்கிறாங்க. அந்த அக்காவே தான் வாடகைக்கு ஆள் வந்தாங்கன்னா கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுறாங்க. ஆனா வந்து 1 மாசம் 1.5 மாசத்துல காலி பண்ண சொல்றாங்க. கேட்டா வீடு ஆல்ட்ரேஷன் அது இதுன்னு ஏதாவது ஒரு காரணம். அதனாலதான் நான் அன்னைக்கு உன்னை கேட்டேன், எப்படி என்ன ஏதுன்னு. இப்போ உன்னை காலி பண்ண சொல்லிட்டாங்களா? சரி, நீ பாரு. சொல்லிட்டு அந்த அக்கா பாட்டுக்கு போக மதுவோட மனசுக்குள்ள ஏங்கிற கேள்விக்குறி எழுந்துகிட்டே இருந்துச்சு. இப்படி ஒருத்தர் 2 பேத்துக்கு பண்ணா பரவாயில்ல, 3 பேர் ஆயிடுச்சு. அது என்னது, வாடகைக்கு வைக்கிறது, 1 மாசம் 1.5 மாசம் நல்லா வச்சிருக்கிறது, அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்கள போக சொல்றது, மறுபடியும் வீடு ஆல்ட்ரேஷன் போய் சொல்றது, அதுக்கப்புறம் ஒரு ஆளை வைக்கிறது. இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே போக வாசல்ல நின்றுட்டு இருக்கிறாங்க நிர்மலா. வாசல்ல நிக்கிற நிர்மலா பார்த்து புரிஞ்சுக்க முடியாத ஒரு மிக்சிங் ஃபீலிங்கோட பாக்குறா மது. அவங்கள பார்த்த உடனே, அம்மா அது வந்து, வாமா உள்ள வா, உட்காந்து பேசலாம். நிர்மலா இப்படி கூப்பிட்ட உடனே ஒரே நேரத்துல மனசுல இருக்கிற எல்லா குழப்பங்களும் தீந்து உள்ள போறா. எதுவுமே இல்லாம தனியா இருக்கிறவங்களுக்கு யாராவது ஆறுதலா பேசினா அப்படிதானே இருக்கும். உள்ள போனவள ஹால்ல இருக்கக்கூடிய சோஃபால உட்கார வச்சுட்டு கிச்சனுக்குள்ள போய் 2 கப்ல டீயும் பக்கத்துல ஒரு ஸ்வீட்டும் கொண்டாந்து வைக்கிறாங்க. சாப்பிடுமா. இருக்கட்டும்மா. சலுப்பா வந்திருப்ப, சாப்பிடு. இல்லம்மா இருக்கட்டும். தப்பா எடுத்துக்காதம்மா. கொஞ்சம் மனசு கஷ்டம். அங்க இங்கன்னு நிறைய பிரச்சனை. பிள்ளையோட பேசியுமே 2-3 மாசம் ஆச்சு. அதெல்லாம் இந்த 1 மாச காலமா மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கதா உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். அன்னைக்கு தூக்கமே இல்லாம நான் மாத்திரை போட்டு படுத்திருந்தேன். தூக்கத்தை கலக்கிற மாதிரி நீ வந்து தட்டினியா, அதனாலதாம்மா அப்படி தப்பா பேசிட்டேன். அதுக்கப்புறம் கூட நிறைய பிரச்சனை. உண்மையில எனக்கு எந்த கோவமும் இல்லை. வேற பிரச்சனைகள்னால என்னால உன்னை கண்டுக்க முடியாம போயிடுச்சுமா. அதனாலதான். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதம்மா. ஐயோ இருக்கட்டும்மா. அதனால என்ன? வீடு காலி பண்ண சொன்னீங்க. வேற பக்கம் பார்க்கறதுக்கும் மனசு இல்லைம்மா. இல்லை, நீ அதை பற்றி இப்போ பேச வேண்டாம். முதல்ல சாப்பிடு, சாப்பிட்டு போய் படு. சொன்ன உடனே அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு கொடுத்த டீ எல்லாத்தையுமே குடிச்சிட்டு அவ ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அங்கிருந்து தன்னுடைய வீட்டுக்கு போறா. மது வெளியில வந்த உடனே நிர்மலா கதவை சாத்திக்கிறாங்க. மது மெல்ல மெல்ல வீட்டுக்கு போறா. அவ தன்னோட வீட்டுக்கு போய் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள ஏதோ மாதிரி இருக்க கதவை திறந்துகிட்டு வேக வேகமா வெளியில வரா மது. படிக்கட்ட வேக வேகமா இறங்கி நிர்மலா வீட்டு வாசல்ல போய் நிக்கிறா. நைட்டு ஒரு 10:45 மேல இருக்கும். அந்த ஸ்டேஷன்ல ஃபோன் வரவே அங்க நின்றுட்டு இருக்கக்கூடிய எஸ்ஐ ஒரு ஃபைலை பார்த்துட்டு இருக்க வேகமா போய் ஃபோனை எடுக்கிறாரு. ஃபோனை எடுத்த உடனே பதட்டமான குரல் கேக்குது. ஆ சொல்லுங்க. ஐயா ஐயா என்னுடைய பேரு ராமலிங்கங்க. சொல்லுங்க ஐயா. அந்த குளத்துக்கு பக்கத்துல நான் என் தோப்பு வச்சிருக்கிறேங்க. ஆ அந்த தோப்புல நாங்க கண்காணிக்க சொன்னதுனால மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. சரி. இப்போ இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கார் ஒன்று வந்து நின்னுச்சுங்க ஐயா. அதுக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி தெரிஞ்சிச்சு. அந்த பொண்ணை ஒரு ஆளை எடுத்து குளத்துக்கு பக்கத்துல போட்டுட்டு காரை மறுபடியும் எடுத்துட்டு போயிருக்கிறாருங்க ஐயா. அதனால தான் உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணேன். அப்படியா? இருங்க, நான் வந்துடுறேன். முடிஞ்சா பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா ரெடியா இருங்க. ஏதாவது அந்த ஆள் மறுபடியும் வந்தாருன்னா நீங்க பிடிச்சி வைங்க, நாங்க வந்துடுறோம். ஐயா எங்களுக்குலாம் கொஞ்சம் பயமா இருக்குதுங்கிறதுனால தான் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க ஐயா. இல்ல இல்ல, நான் வந்துடுறேன், ஒரு நிமிஷம் வந்துடுறேன். வேக வேகமா போனை வச்சுட்டு கான்ஸ்டபிளை எழுப்பிட்டு எஸ்ஐ போறாரு. அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் குருவுக்கு ஃபோன் பண்ண குரு வீட்ல இருந்து அட்டன் பண்ணி தன்னோட பைக் எடுத்துக்கிட்டு வராரு. குரு வர்றதுக்கு எப்படி 20ல இருந்து 1/2 மணி நேரம் ஆகும். ஆனா கோபி போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு பக்கமா தான் ஆகும். பக்கத்து தோட்டத்துக்காரரு மேல இருந்துகிட்டு தன்னுடைய பரன் மேல உட்காந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு.
கார் ஒன்று வந்து நிற்க பின்னாடி டிக்கியிலிருந்து ஒரு பொண்ணை சிரமப்பட்டு அந்த உருவம் கீழே பிடிச்சி தள்ள அதுக்கப்புறம் காரை எடுத்துக்கிட்டு போயாச்சு. போன உருவம் கிட்டத்தட்ட 1/4 மணி நேரமா இன்னும் வரவே இல்லை. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரில. அதுக்குள்ள அக்கம் பக்கம் காட்டுக்காரங்களை கூப்பிட்டதுக்கு அதுல நிறைய பேர் பயந்துகிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் வந்து அந்த ஆள்கிட்ட விசாரிக்கிறதுக்காக பரனுக்கு கீழே நின்றுட்டு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு பேண்ட்டு, ஷர்ட்டு, ஷூவு, முகமெல்லாம் மறைச்சிக்கிட்டு கையில் க்ளவுஸ் போட்டுட்டு அந்த உருவம் மெல்ல மெல்ல நடந்து குளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டெட் பாடி பக்கத்தில் வருது. தான் கையில் வச்சிருக்கக்கூடிய வெள்ளை கயிறை எடுத்து அந்த உருவம் அந்த டெட் பாடியினுடைய காலில் கட்டி தோளில் தூக்கி போட்டு தர தர தரன்னு அந்த குளத்துக்கு பக்கத்தில் தூக்கிட்டு போகுது. இன்னொரு பக்கத்தில் ஒரு பெரிய சாக்கு குளத்துக்கு பக்கத்தில் தூக்கிட்டு போய் அந்த டெட் பாடியை அந்த உருவம் வச்சுட்டு தான் கையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெட்டி மாதிரி ஒன்றை எடுக்குது. அதில் கத்தி, சுத்தியல்னு நிறையா இருக்குது. தான் தோளில் வச்சிருக்கக்கூடிய சாக்கு பை எடுத்து ஒரு ஓரமாக வைக்க அந்த உருவத்தோட ஜோப்பில் இருந்து ஒரு சின்ன டப்பா மாதிரி ஒன்றை எடுக்க அதில் ஆசிட்னு எழுதியிருக்கு. சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிற கவலையெல்லாம் அந்த உருவத்துக்கு கிடையவே கிடையாது. அந்த ஆசிட் டப்பாவை ஓப்பன் பண்ணி அந்த டெட் பாடி மூஞ்சில் ஊற்றலான்னு போகும் பொழுது பின்னாடி இருந்து சரசர சரன் சத்தம் கேட்கவே அந்த உருவம் திரும்பி பார்க்குது. கையில் துப்பாக்கியோட கோபியும் குருவும் வந்து நிற்க அந்த உருவம் அசால்ட்டாக திரும்பி அந்த ஆசிட்டை அந்த பொணத்து மேலே ஊற்ற போக பின்னாடி இருந்து குரு, ஏய் வேண்டாம் வேண்டாம் ஊற்றிடாத வேண்டாம். ஆனால் அதை எதையுமே காதில் போட்டுக்காம அந்த ஆசிட்டை அந்த உருவம் அந்த டெட் பாடி மேலே ஊற்றுது. டெட் பாடியிலேருந்து எந்த விதமான அசை வராதனால குருவும் கோபியும் அந்த ஆள் இறந்துட்டாங்கன்னு முடிவு பண்ணிடுறாங்க. மரியாதையாக அமைதியாக எந்திரிச்சிரு, இல்லை சுட்டு கொன்றுவோம். மூஞ்சி முழுக்க மறைச்சு கை கால் எல்லா பக்கம் க்ளவுஸ் ஷூ போட்டு நிற்கிற அந்த உருவம் மெல்ல தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்டியிலிருந்து ஒரு நீல கத்தியை எடுத்து தான் கையில் பிடிச்சு அந்த டெட் பாடியினுடைய கழுத்தை நோக்கி வீச போகும் பொழுது வேகமாக ஓடி போய் கோபி அந்த உருவத்தினுடைய கையை பிடிச்சிடுறாரு. பிடிச்ச அடுத்த நிமிஷம் எந்த விதமான ஆரவாரமும் இல்லாமல் அந்த உருவம் எந்திரிச்சு நிற்க கையை ஒரு வளைக்க உடனே அந்த கத்தி கீழே விழுந்துருது. அந்த உருவம் அவங்கள தாக்கவும் நினைக்கல, தப்பிக்கவும் நினைக்கல. அப்படியே அசராம நின்றுட்டு இருக்குது. யார் நீ? எதுக்காக இதெல்லாம் பண்ற? சொல்லும் பொழுதே கான்ஸ்டபிள் வேகமா வந்து தான் கையில இருக்கக்கூடிய லாக்கை அந்த உருவத்தினுடைய கைகள் ரெண்டையும் பிடிச்சு பின்னாடி கட்டி நிக்கிறாங்க. பின்னாடி 2 கையும் கட்டப்பட்டு கான்ஸ்டபிள் 2 கை இறுக்கமா பிடிச்சிருக்க ஆப்போசிட்ல நிற்கக்கூடிய கோபி, யார் நீ? எதுக்காக இதெல்லாம் பண்ற? அசராம நிக்கிற, உனக்கு அவ்வளோ தைரியமா? மெல்ல மெல்ல குரு பக்கத்துல வந்து மேலையும் கீழையும் பார்த்துட்டு, பார்க்கறதுக்கு ஆம்பளை மாதிரி தெரியலையே. ஆமாம் சார், எனக்கும் அப்படிதான் தெரியுது. பார்க்கறக்கு ஜென்ஸ் மாதிரி தெரியவே இல்லை. முகத்தில் போட்டிருக்கக்கூடிய முகமூடி எடுக்கிறதுக்காக குரு அந்த உருவத்து மேலே கை வைக்க அப்பையும் எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் அந்த உருவம் அப்படியே நிற்கிது. கீழே இருக்கக்கூடிய டெட் பாடி முகமெல்லாம் அழுகி போய் நல்லாவே ஆசிட்ல உருகி கிடக்குது. முகத்தை இனிமேல் திரும்ப கிடைக்கவே கிடைக்காதுங்கிற அளவுக்கு ஆசிட் அந்த முகத்தை திங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இறந்து கிடக்கக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு 23லேருந்து 28 வயசு மதிப்பு தக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு நல்லாவே தெரியும். உருவத்தை யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக குரு முகத்தில் போட்டிருக்கக்கூடிய அந்த முகமூடியை மெல்ல மெல்ல எடுக்க ஆரம்பிக்கிறான். முகமூடி எடுத்து பார்த்தவங்களுக்கு முகமெல்லாம் அப்படி ஒரு ஆச்சரியம். 50லேருந்து 55 வயசு மதிப்பு தக்கக்கூடிய வயசான நிர்மலா நின்றுட்டு இருக்கிறாங்க. குரு, பேர் என்ன? பேர் என்ன? 2 வாட்டி கேட்ட உடனே நிர்மலா. நிர்மலா, எதுக்கா இதெல்லாம் பண்ற? சொல்லாம அமைதியா நிக்கிறாங்க. கீழே கிடக்குற அந்த பொண்ணு பேரு மது. எதுக்கு கொன்ன? என்ன காரணம்? கையை விட்டீங்கன்னா நான் அந்த பொணத்தை துண்டு துண்டாக்கி இந்த குளத்துல போடணும். நான் அதை பண்ணணும். கையை விட முடியுமா? நிர்மலா இந்த கேள்வி கேட்ட உடனே அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப பயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில கூட அவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்னா நிச்சயமா அவங்களுடைய மனநிலை நார்மலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனா நிர்மலா ஏன் இதெல்லாம் பண்ணணும்?
அந்த மனநலம் காப்பகத்துல வேகமா நடந்து வராரு எஸ்பி. பின்னாடி குருவும் கோபியும் நடந்து வர எஸ்பி வேக வேகமா டாக்டர் ரூமை நோக்கி போறாரு. எஸ்பி கேள்விகள் கேட்க பின்னாடி பதில் சொல்லிக்கிட்டே வராங்க குருவும் கோபியும். என்னாச்சு? எல்லாம் ப்ராப்பரா சப்மிட் பண்ணிட்டீங்களா? கோர்ட்ல எல்லாமே சப்மிட் பண்ணிட்டோம் சார். அவங்க நிச்சயமா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு ப்ரூஃப் ஆயிருக்குது. அதனால தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்கள செக் பண்ணுறதுக்காக அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. உடனே உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்கள் இங்கே உங்களுக்கு வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறோம். டாக்டர்ஸ் செக் பண்ணாங்களா? 3 நாள் ஆகுது சார். டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலெக்ட் பண்ண முடியுது. ஒரேடியாக அவங்க எந்த உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. டக்குன்னு நின்ன எஸ்பி திரும்பி பார்த்து, சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகுமாம்மா? சார் கேட்டுட்டு இருக்காங்க சார். அவங்க மனதால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க இந்த ஒரு கொலை மட்டும் இல்லை, இன்னும் 2 3 கொலைகள் பண்ணியிருக்கிற மாதிரி சொன்னதா சொல்கிறாங்க. அது யார் என்ன எப்படி அப்படிங்கிறதெல்லாம் டாக்டர்ஸ் கிளியராக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் எவ்வளோ நாள் ஆகுமாம்மா? சார் இன்னைக்கு ஈவினிங் அல்லது நாளைக்குள்ளே கம்ப்ளீட்டாக எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னாங்க. இப்படி கூடவா இருக்கும்? சார் அவங்க மனதால் பாதிக்கப்பட்டவங்க, அவங்ககிட்டருந்து பதிலை வர வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு டாக்டர் இந்த கேஸ் எடுக்கும்போதே சொன்னார். கோர்ட்டில் எவ்வளோ நாள் டைம் கொடுத்துருக்காங்க? 15 டேஸ் கொடுத்துருக்காங்க சார். 15 டேஸ்க்குள்ளே சொல்லிடுவீங்களா? கண்டிப்பாக சொல்லிடுவோம் சார். இன்னைக்கு அல்லது நாளைக்குள்ளே நிச்சயமாக ஃபுல் ரிப்போர்ட் உங்களுக்கு நாங்கள் சப்மிட் பண்ணுறோம் சார். சரி, அந்த பொண்ணு இறந்து போச்சே, அதோட பேர் என்ன சொன்னீங்க? மது சார். வீட்டிலலாம் சொல்லிட்டீங்களா? இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சார். நிர்மலாவோட வீட்டுக்கு மேலே தான் அவங்க குடியிருந்திருக்காங்க. அக்கம் பக்கத்தில் பெருசாக யாருக்கும் தெரில. ஆனால் ஒரே ஒரு வீட்டில் இருக்கிற மலர் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்திருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிர்மலா ஏற்கனவே 2 பெண்களை வாடகைக்கு வச்சு ஒரே மாதத்தில் காலி பண்ண சொல்லியிருந்திருக்கிறாங்க. அப்படியா? ஆமாம் சார். சார் இதில் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு சார். என்ன சந்தேகம்? ஏற்கனவே குளத்துல துண்டா கிடைச்ச 2 பெண்களுடைய டெட் பாடி ஒருவேளை நிர்மலா வீட்டில் ஆல்ரெடி குடியிருந்த அந்த 2 பெண்களோட டெட் பாடியா இருக்குமோ என்னமோன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம் சார். அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்குது. அப்போ அந்த பெண்கள் யாரு என்ன ஏதாவது கண்டுபிடிக்கலாம்ல? கேதர் பண்ணிட்டு இருக்கிறோம் சார். ஆனால் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஏன்னா அந்த பொண்ணுங்க வேலை விஷயமா தான் இங்கே வந்திருக்கிறாங்க. வந்து ஒரே மாசத்துல அங்கிருந்து கிளம்புனதுனால யார்கிட்டயும் எந்த விதமான டீட்டெயில்ஸும் கிடைக்கல. நிர்மலாவோட வீட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதே. எஸ்பி அப்படி கேட்ட உடனே, சார் ஃபுல்லாகவே சோதனை போட்டோம் சார். ஆனால் வீட்டில் தங்கினவங்களுக்கான எந்த அடையாளமும் நிர்மலா வீட்டில் இல்லை சார். அதனால அந்த 2 பெண்களுடைய விஷயம் என்ன ஏது அப்படிங்கிறது நிர்மலாவோட வாயிலிருந்து வந்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கிறோம் சார். மோஸ்ட்லி எல்லாரும் 1 மந்த்துக்கான ஃபுட்டேஜ் வச்சிருக்கிறதுனால எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எனக்கு தெரிஞ்சு அந்த குளத்துல கிடைச்ச உடல் துண்டுகள் நிர்மலாவால பண்ணப்பட்டதா இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. காரணம் இந்த பொண்ணு மதுவோட மூஞ்சில ஆசிட் ஊத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி கிடைச்ச டெட் பாடியிலுமே மூஞ்சில ஆசிட் ஊத்தா கொண்டிருக்கு. அண்ட் துண்டு துண்டாக்கப்பட்டு தான் எல்லா பக்கத்துலயுமே செதற விட்டுருக்குறாங்க குளத்துக்குள்ள. இந்த பொண்ணையும் துண்டு துண்டாக்க தான் போகிற நேரத்துல நாங்க காப்பாத்திட்டோம். சரி குரு, என்ன ஏதுங்கிற டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு சொல்லுங்க. நிர்மலா மனதால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள விட முடியாது. அவங்க நீங்க சொன்ன மாதிரி பார்த்தா 3 கொலை மினிமம் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் எத்தனை கொலைங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா காரணம் என்ன ஏது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. அவங்களுக்கான தண்டனைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம கோர்ட் மூலமா தான் போய் பார்க்க முடியும். நான் இப்ப டாக்டர் பார்த்துட்டு கிளம்புறேன் சொல்லிட்டு எஸ்பி டாக்டர் ரூம் நோக்கி நடக்க, குரு மட்டும் பின்னாடி போக எஸ்ஐ கோபி அப்படியே நின்னுக்கிறாரு. 2 நாள் கொஞ்சம் கொஞ்சமா நிர்மலா ரெஸ்பான்ஸ் பண்ண கிட்டத்தட்ட நிர்மலாவை கொண்டாந்து விட்டு 5 நாளுக்கு அப்புறமா தான் டாக்டர்னால முழுசான டீட்டெயில்ஸை சொல்ல முடியுது. அன்னைக்கு காலையில 9 மணி அப்படிங்கும் பொழுது ஜீப்ல இருந்து வேகமா இறங்கி கோபியும் குருவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வேகமா போறாங்க. ஹாஸ்பிட்டல் டாக்டர் ரூம் முன்னாடி போக ரூம்ல இருந்து நிர்மலாவை ஒரு 5 பேர் கைத்தாங்களா ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. டாக்டரு, மெல்ல கூட்டிட்டு போங்கம்மா, அவங்கள சாதாரணமா விட்டுறாதீங்க, அவங்க கீழே விழுந்துருவாங்க. சரின்னு சொல்லிட்டு 5 பேர் நல்லா கைத்தாங்களா கூட்டிட்டு போய் பக்கத்துல ஒரு ரூம்ல நிர்மலாவோட ஒரு கையையும் காலையும் கட்டி உட்கார வச்சிடுறாங்க. டாக்டர் இவங்க 2 பேத்தையும் பார்த்துட்டு, ஹலோ சார், குட் மார்னிங் டாக்டர். 2 பேர் விஷ் பண்ணவே திருப்பி அவரும் விஷ் பண்ணிட்டு தான் ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. என்னாச்சு சார் அவங்களுக்கு? ஒன்றும் இல்லை, அவங்க திடீர்னு நைட் எந்திரிச்சு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு கத்துறாங்க ஏன் கத்துறாங்கன்னே தெரில. கிட்டத்தட்ட நேற்று நைட்டு ஒரு 7 8 வாட்டி எந்திரிச்சு கத்துனாங்க. அதனால தான் காலைல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுவிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறோம். அவங்கள கை கால் கட்டி போட வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா திடீர்னு எந்திரிச்சு அவங்க பாட்டு கத்திட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கத்தி அது இதெல்லாம் எடுத்து என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மற்றவங்களோட உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி நாங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலை. எதுவும் நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இல்லை சார்,
எந்தெந்த பேஷண்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு உங்களுக்கு தானே தெரியும். சார் ஆனால் ஏன் இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க, என்ன காரணமாக இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாங்கள் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. சொல்கிறேன். ஆக்சுவலி இவங்க மனதால் பாதிக்கப்பட்டிருக்கிறது தான் இவங்களுக்கான இந்த கொலைக்கான காரணம். ஆனா அவங்க பாதிக்கப்பட்டதுக்கான விஷயம் தான் கொஞ்சம் கொஞ்சமா கறக்க வேண்டியதாயிடுச்சு. எப்படியோ 5 நாளுக்கு அப்புறமா முழுசா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டாங்க. சார், என்ன காரணம்? தனிமை. சார், டாக்டர் சொன்ன உடனே 2 பேரும் ஆச்சரியமா பார்க்க, என்ன சார் சொல்றீங்க? தனிமை, லோன்லினஸ். தனிமையா இருக்கிறவங்களுக்கு தான் வாழ்க்கையில எந்த பிடிமானமும் இல்லாம போகும். அப்படிதான் நிர்மலா. சின்ன வயசுலயே வீட்ல ஒரே பொண்ணா பிறந்தவங்க. ஆனா சொந்த பந்தங்கள் இருந்திருக்கிறாங்க. நாளடைவுல எல்லாம் தேஞ்சு தேஞ்சு கடைசியா கல்யாணம் பண்ணி போன வீட்லயுமே கணவருக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. இருந்தாலும் அவங்க கணவர் எல்லாருமே ஒட்டுக்காதான் இருந்திருக்கிறாங்க. குழந்தைகளாவது நிறைய பெத்துக்கலாம் நினைச்ச நிர்மலாவுக்கு குழந்தைகளே பிறக்கவே இல்லை. அது உங்க ரிப்போர்ட்லயே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா சார். ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு பெண் இருக்கிறதா சுத்து வட்டாரத்துல சொல்லி வச்சுட்டு இருந்தாங்க. என்கொயரி பண்ணும்பொழுது தான் நாங்கள் ஃபுல்லாகவே கண்டுபிடிச்சோம். அவங்களுக்கு அந்த மாதிரி எந்த உறவும் இல்லை, அதனால இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினச்சிருந்தோம். பட் இப்போ நீங்கள் கன்ஃபார்மாக சொல்லிட்டீங்க. ஆமாம். அப்படி தனிமையில் இருக்கிறவங்களுக்கு கணவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போனதுனால அந்த தனிமையை சமாளிக்க முடியாமல் இருந்திருக்கிறாங்க. பக்கத்தில் போய் பேச, தன்னை ரொம்ப என்கேஜாக வச்சுக்க, தன் கூட யாரோ இருக்கிற மாதிரி நினச்சிக்கன்னு கொஞ்ச நாளில் அவங்களுக்கு எல்லாமே மாற ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கப்புறம் அந்த தனிமை அவங்களுக்கு பழகிடுச்சு. தனிமையை ரசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தனியாக இருந்தோம்னா நல்ல பெனிஃபிட்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தனியாக இருந்தால் செலவில்லை, தனியாக இருந்தால் எதுவும் கண்டுக்கணுங்கிறதில்ல, தனியாக இருந்தால் சமைக்கணுங்கிறதில்ல, தனியாக இருந்தால் நீட்டாக இருக்கணுங்கிறதில்லைன்னு தனிமையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வரக்கூடிய எண்ணம் நிர்மலாக்கு வந்திருக்குது. ஆனால் எத்தனை நாள் தான் தனிமையாக இருக்க முடியும்? சலிப்பு. யாராவது வரமாட்டாங்களா, பேச மாட்டாங்களான்னு பக்கத்தில் போய் பேச கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு அது பிடிக்காம போய் மறுபடியும் தனிமையை நாட ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் சொன்ன உடனே கோபி குறுக்கிட்டு, டாக்டர் எனக்கு புரியல. இங்கே பாருங்க சார், முதல்ல தனியாக இருக்கிறவங்களுடைய மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. தனிமையாக இருக்கிறவங்க தனியாகவே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு சில நேரங்களில் போர் அடிக்கும் பொழுது யாராவது ஒரு கம்பெனி கொடுக்க மாட்டாங்களான்னு நினைப்பாங்க. அப்படி அந்த கம்பெனியோட சேர்ந்து கொஞ்ச நாள் அப்படியே நகருவாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லயே தனிமையாக இருக்கிறது தான் ஒரு கம்பெனியோடு இருக்கிறதுக்கு பெட்டர்ன்னு நினைப்பாங்க. மறுபடியும் தனிமையை தேடி போவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தனிமையாக இருக்கிறத விட ஒரு கம்பெனி தேவையேன்னு நினைப்பாங்க. அதுக்காக இன்னொரு கம்பெனி தேடுவாங்க. அது கொஞ்ச நாள் போர் அடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் தனிமைக்கு போவாங்க. தனிமையில் இருக்கக்கூடிய சுகங்கள், கம்பெனி கொடுக்கும் பொழுது இருக்கக்கூடிய சுகங்கள் ரெண்டும் மாறி மாறி நிர்மலா மாதிரியான ஆட்களுக்கு வந்து வந்து போகும். இங்க தனிமையா இருக்கக்கூடிய நிர்மலாவுக்கு யாராவது துணையா வரமாட்டாங்களான்னு சொல்லி அக்கம் பக்கத்துல பேச போனவங்க யாரும் ரெஸ்பான்ஸ் கிடைக்காதனால மறுபடியும் வீட்டுக்கே வந்துடுறாங்க. வெளியில போய் யார்ட்டையாவது பேசலானாலும் எங்க போறோன்னு தெரியல, போறக்கு வழி இல்லை. கார் ஓட்ட தெரியும், எல்லா விதமான விஷயங்களும் கத்துக்கிட்டாங்க. ஆனா அதை வச்சு எந்த விதமான யூஸும் இல்லை. எங்காவது வெளியில போகணும் அப்படின்னா கூட துணை கிடையாது. டூர் போகணும்னா கூட நிர்மலா மட்டுமே போக வேண்டிய சூழ்நிலையில இருந்திருக்கும் போல. பத்தாது குறைக்கு வீடையும் கொண்டாந்து காட்டு பகுதியில் கட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிர்மலாவுக்கு தனிமை கொஞ்ச நாள் தேவைப்படுது. அதே நேரத்தில் யாராவது துணை தேவைப்படுது. எப்பெல்லாம் துணை தேவைப்படுதோ அப்பெல்லாம் அவங்களுக்கு வந்த யோசனை வீடு வாடகைக்கு விடலாம் அப்படின்னு. யார் கொடுத்தாங்கன்னு தெரில. ஆனால் வீடு வாடகைக்கு விட்டோம்னா நம்ம வீட்டுக்கு மேலே ஒருத்தவங்க வருவாங்க, நமக்கு துணையாக இருப்பாங்கன்னு நினச்சி வீடு வாடகைக்கு விடுறாங்க. வந்தவங்களோட நல்ல க்ளோஸாக மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு நேரத்தில் அந்த ஆள் நம்மளுடைய தனிமைக்கு தொந்தரவாகவும், நம்மளுடைய ரெகுலரான ஒர்க்குக்கு தொந்தரவாகவும், நம்மளுக்கு ஆகக்கூடிய செலவுகளுக்கோ இல்லை பொழுதுபோக்குக்கோ இல்லை நேரங்களுக்கோ தொந்தரவாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அவாய்ட் பண்ண பார்க்குறாங்க. அப்படி அவாய்ட் பண்ணும் பொழுது விலகி போகிறவங்க அவங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. விலகி போகாமல் நிர்மலாவுக்கு டார்ச்சர் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நிர்மலாவால் கொல்லப்படுறாங்க. இவங்க எதுக்கு இருக்கிறாங்க, கம்முன்னு இவங்களை கொன்னரலாமேங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள தோணி அவங்கள கொல்றாங்க. 3 பெண்கள் விஷயத்துலையும் நிர்மலா அப்படிதான் பண்றாங்க. இந்த வீட்டுக்கு இதுக்கு முன்னாடி 5-6 பெண்களுக்கு மேல குடி வந்திருக்கிறாங்க. அதுல காலி பண்ண சொன்ன உடனே காலி பண்ணி போனவங்க நிர்மலாவால கொல்லப்படல. குறுக்கிட்ட கோபி, சார் ஆனா அந்த வீட்டுக்கு 3 பெண்கள் இல்ல, அந்த வீட்டுக்கு 3 பெண்கள் தான் குடி வந்தாங்க அப்படிங்கிறது இந்த கிட்டத்தட்ட 2-3 மாசங்களுக்கு முன்னாடி. ஆனா 4-3 வருஷங்களுக்கு முன்னாடியே 2-3 பேத்துக்கு மேல குடி வந்திருக்கிறாங்க. அதுல சொன்ன உடனே காலி பண்ண பெண்கள் போயிட்டாங்க. சொல்லி காலி பண்ணாத ஒரு பெண் முதல்ல கொல்லப்பட்டிருக்கிறா. அவளுடைய பேரு ராகினி. அந்த ஒரு கொலையில வந்த தைரியம்தான் மற்ற கொலைகளுக்கு காரணங்களா இருக்குது. சரி, என்ன சொல்றீங்க? அப்போ இந்த 3 பெண்கள் இல்லாம இதுக்கு முன்னாடி? ஆமா, முதல்ல அவங்களுடைய பலி ராகினி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி.
அதுக்கப்புறம் இடையில என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு தெரியல. அவங்க வீடு வாடகைக்கு விடுறதே விட்டுட்டாங்க. தனிமை ஒருவேளை ரொம்ப ஆழ்ந்து போயிருந்திருக்கலாம். இப்பதான் குறுகிய காலத்துல அவங்களுக்கு இந்த தனிமையும் ஒரு கம்பெனியும் மாத்தி மாத்தி மேலையும் கீழையும் கொண்டு போக முடியல. அவங்க யாருக்காவது வீடு வாடகைக்கு வேணுமான்னு சோசியல் மீடியால போட, அது பெண்கள் மட்டும்தான் வேணும், தனியா இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான், காலேஜோ ஆஃபீஸோ போற பெண்கள் மட்டும்தான் வேணும், அன்மேரிடா வேணும், நிறைய கண்டிஷனோட போட வீட்டு வாடகை ரொம்ப கம்மியா போடுறாங்க, அட்வான்ஸா கூட. அதனால வரக்கூடிய பெண்கள்கிட்ட க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்ச நாள் அது அவங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்குது. ஆனா 2-3 வாரத்துக்கு அப்புறம் அது சலிப்பு தட்ட ஆரம்பிக்குது. உள்ள அந்த பெண்கள் விலகி போனாங்கன்னா அதை பத்தி அவங்க கண்டுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா அந்த பெண்கள் விடாம அவங்கள துரத்திட்டு வரும் பொழுது, அந்த தனிமையை அவங்க டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது, அவங்களுடைய மூளை அவங்கள கொன்னுருங்கிற மாதிரி, இல்லை அவங்கள எப்படியாவது இங்கேருந்து போக சொல்லுங்கிற மாதிரி தூண்டுது. அப்படிதான் எல்லா விஷயத்திலும் நடந்திருக்கு. தனியா வாக்கிங் போனா யாராவது டிஸ்டர்ப் பண்ணா பிடிக்கிறதில்ல. தனியா வீட்டில் இருக்கும் பொழுது டிஸ்டர்ப் பண்ணா பிடிக்கிறதில்ல. சாப்பிடும்போது தனியா வந்து யாராவது டிஸ்டர்ப் பண்ணா பிடிக்கிறதில்ல. இப்படி பார்த்து பார்த்து தான் அவங்க இந்த பெண்களை கொண்டிருக்கிறாங்க. அந்த பெண்களை காலி பண்ண சொல்லி உடனே காலி பண்ணாம இருக்கும் பொழுது சாப்பாட்டு பொருள்ல மருந்தை கலந்து கொடுத்து அவங்கள மயக்கம் போட வச்சு, மயக்கம் போட்டதுக்கு அப்புறமா இன்ஜெக்ஷன் மூலமா அவங்கள கொன்று அந்த பெண்களை தான் கார்ல ஏற்றி குளத்து பக்கமாக கொண்டாந்து அவங்க மூஞ்சியில அடையாளம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஆசிட் ஊற்றி துண்டு துண்டா வெட்டி குளத்துல தூக்கி போட்டுடுறாங்க. அன்னைக்கு மதுவுக்கு அதான் நடந்திருக்குது. சாப்பாட்டுல ஏதோ கலந்துருக்குன்னு தெரிஞ்சு கிறுகிறுன்னு வர மாதிரி இருக்கும் பொழுது மது கீழே வந்து நிர்மலாவோட வீட்டு கதவை தட்டியிருக்கிறாங்க. நிர்மலா கதவை திறந்து என்னன்னு கேட்க, ஆண்டி சாப்பிட்டது எனக்கு ரொம்ப மயக்க வர மாதிரி இருக்கு, உங்களுக்கு ஏதாவது அப்படி இருக்கா, ஏன்னா உங்களுக்கு அப்படி இருந்தா வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்ன மதுவோட மண்டையில சுத்தியில வச்சு ஓங்கி ஒரு அடி அடிச்சிருக்கிறாங்க. மது அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுக உள்ள தரன்னு இழுத்துட்டு போய் கதவை சாத்தி இன்ஜெக்ஷன் மூலமா அவங்கள கொன்னுட்டு அதுக்கப்புறம் பின்பக்க வழியா தான் நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய கார்ல அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து, அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. ஏதோ நீங்க ஏற்கனவே முன்னெச்சரிக்கை பண்ணி வச்சதுனால பக்கத்து தோட்டத்துக்காரங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இல்லைன்னா நிர்மலா இதை தொடர்ந்துகிட்டே இருந்திருப்பாங்க. நீங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில், தனிமை. தனிமை அவங்களை இப்படி மாத்தி இருக்குது. எல்லாமே கேட்டு முடிச்ச குரு, சார் அப்ப தனியா இருக்கிற எல்லாருமே, இல்ல இல்ல அப்படி சொல்ல முடியாது. தனியா இருக்கிற எல்லாருமே இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. தனியா இருந்து மனசால பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் இப்படி பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா மனநலம் பாதிக்கப்பட்டவங்க நிறைய இருக்கும் பொழுது நார்மலான ஹியூமன் பீயிங்க நம்ம சந்தேகப்படுறது இல்லையா. அந்த மாதிரி தனிமை 99% பேர்த்த அப்படி ஒன்றும் பாதிப்பை ஏற்படுத்தாது. இந்த 1% இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி மாறிடுறாங்க. அது மனுஷனுக்கு மனுஷன் வேறுபடும், சூழ்நிலைக்கு சூழ்நிலை வேறுபடும். இந்த காரணத்துக்கு கூடவா இப்படியெல்லாம் கொலை பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, அவர் அப்படி சொல்லும் பொழுதே டக்குன்னு குறுக்கிட்ட குரு, இல்லை சார், நான் நிறைய கேஸ் பார்த்துருக்கேன். இந்த காரணம் கொஞ்சம் பெருசு தான். வீட்டில் சாப்பாடு நல்லா இல்லை, இல்லை கேம் விளையாடும் போது தம்பி டிஸ்டர்ப் பண்ணா, சரியாக பதில் சொல்லலை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான காரணங்கள்னால கொலை பண்ணவங்களை நான் பார்த்துருக்கேன். மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அந்த மாதிரி தான் நடந்துக்குவாங்க அப்படின்னு நான் நிறைய கேஸில் தெரிஞ்சிருக்கேன் சார். அதனால நிர்மலா இப்படி பண்ணல எனக்கு எந்த ஆச்சரியம் இல்லை. ஏன்னா நாமளே தனியாக இருந்துட்டு யாரோ ஒருத்தங்க வந்தாங்கன்னா எதுக்குடா வந்தாங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு நினைப்போம். வீட்டில் 4 பேர் இருந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்து 4 நாள் தங்குறேன்னு சொன்னால் 3 நாள் நல்லா இருப்போம், 4வது நாள் அந்த ஆள்கிட்ட சிடுசிடுன்னு தான் மூஞ்சி காட்டுவோம். அது ஹியூமனுக்கு பழக்கப்பட்டதை விட வேற ஒன்று புதுசாக வந்து திரும்பி பழக்கப்பட்டதுக்கே போகணுங்கிற ஆசையக்கோடு இருக்கலாம் நான் நினைக்கிறேன். குரு சொன்ன உடனே டாக்டர் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அவங்க மனதால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய ஃபுல் ரிப்போர்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கடுத்து என்ன ப்ரொசீஜர்னு நீங்கள் பண்ணலாம். சார் அந்த பொண்ணுங்களோட அட்ரஸ் டீட்டெயில் ஏதாவது அவங்க அது சொல்கிறதுக்குலாம் அவங்களோட நிலைமை இப்போ நல்லா இல்லை. அவங்க இதை சொல்கிறதுக்கே 5 நாள் ஆயிடுச்சு. அந்த பொண்ணுங்களோட டீட்டெயில்ஸ் கிடைக்கிறது கஷ்டம், பட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். டாக்டர்கிட்ட அதுக்கப்புறம் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணுறாங்க. நிர்மலா என்னதான் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்களுக்கான தண்டனையை கண்டிப்பாக குரு வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் போனது 3 இல்லை 4 உயிர் இல்லையா. தனிமை அப்படிங்கிறது எல்லாரையும் இந்த லெவலுக்கு கொண்டு போகாது. ஆனா ஒரு சிலர் இந்த மாதிரி போயிடுறாங்க அப்படிங்கிறதுக்கு நிர்மலா ஒரு எடுத்துக்காட்டு. இதோட இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காம சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை சிந்தனை பெட்டகத்துல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனையாக எழுதப்பட்ட கதை. யாரையும் இதற்காகவும் குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை. இந்த கதையில வரக்கூடிய எல்லாம் முழுக்க முழுக்க கற்பனையானவே, எதுவும் உண்மை கிடையாது. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.